ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஜிக்கு கூட இன்னொரு ஒன் ஷாட்ரா. அது எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து லைக் ஒரு கமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஹானஸ்ட்டாக அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் பண்ணியிருக்க அவங்களுமே ஹானஸ்டான பர்சன் நான் நம்புகிறேன். சரிடா, ரொம்ப தேங்க்யூ. சரி, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இது ஒரு சின்ன ஒன் ஷாட் தான்டா, ரொம்ப பெருசாலாம் இருக்காது சரிங்களா? அதனால் சீக்கிரமாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு பர்சன் தான், சீக்கிரம் ரெடி ஆகுங்கடா, நான் என் தம்பி வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான் ஏர்போர்ட்டில், நம்ம பிக்கப் பண்ணணும், சீக்கிரம் வாங்க அப்படின்றாங்க. இருங்க ஹயாங் போகலாம், இருங்க அவளை ஒரு சின்ன பொண்ணு குட்டி தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜாங்கோக், நீ இதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்காத, நீ என்ன டீஸ் பண்ணுற ஓகே, என் தம்பி டீஸ் பண்ணாத, நீ அவனை இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை, நீ சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து பூனைக்குட்டினே சொல்கிற அப்படின்றாங்க. பூனைக்குட்டியோட தம்பி மட்டும் என்ன புலிக்குட்டி மாதிரியே இருக்கும், அதுவும் பூனைக்குட்டி மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சுகாவை டீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே உள்ளவங்க மற்றவங்க எல்லாரும் நம்பிக்கைன்னு வந்துச்சு ஜங்குக்குடி அண்ணா, ஜங்குக் பாரு, நீ இதே மாதிரி டீஸ் பண்ணாதான் உன்னோட பெரியவன்டா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் அவன் டீஸ் பண்ணுறான், அவனை எதுவுமே திட்டமாட்டான்றதுக்காக நீ வந்து எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பியா அப்படின்றாங்க. ஐயா, நான் சும்மா தானே விளையாடுறேன், எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் சுகா ஐயா வந்துட்டு, அதனால தான் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுகாவோட சிக்ஸை பிடிச்சி போய் கிழிச்சிட்டு இருக்காரு. ஐயோ ஜங்குக், நீ என்கிட்ட விளையாடுற ஓகே, ஆனால் என் தம்பிக்கிட்ட விளையாடாதடா, அவன் வந்துட்டு ஒரு நேரம் நல்லா இருப்பான்டா, ஒரு நேரம் கோவப்பட்டான்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம், தயவு செஞ்சு வேணாம் அவங்ககிட்ட அப்படி விளையாடாது என்ன அப்படின்றாங்க. ஐயா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு பிடிச்சிருந்துடா, நான் கண்டிப்பாக டீஸ் பண்ண தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஐயோ, நீ எப்படி தான் நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல, என் தம்பி என்ன சொல்ல போகிறானோ, அவன் வந்துட்டு கோவப்பட்டானே எங்கள் அம்மாவுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வான்டா, எதுவும் டீஸ் பண்ணாதான், அவன் இப்போ தான் இங்கே வரான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. சரி நான் ஒன்றும் டீஸ் பண்ண மாட்டேன், வாங்க அந்த பூனைக்குட்டியை போய் பிக்கப் பண்ணிட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஐயோ, இப்படியே சொல்லாதடா, அவனும் பூனைக்குட்டி மாதிரி இருக்க மாட்டான்டா, அவன் வந்து வேறு மாதிரி தான்டா இருப்பான் அப்படின்றாங்க. இது வரைக்கும் யாரும் ஜிம்மினை பார்த்ததே இல்லை, சுகாட தம்பி தான் ஜிம்மின், இவங்க எல்லாரும் ஒன்றா படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சுகா வந்து ஃபைனல் இயர், ஜங்குக் டேயிங்லாம் செகண்ட் இயரில் இருக்காங்க. ஜிம்மின் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஊர்லேருந்து இங்கே வராரு. அவரை பிக்கப் பண்ண தான் இப்போ இவங்க எல்லாருமே போகிறேன்னு இங்கே அதுக்குள்ளே தான் இங்கே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜின்னு தான், நான் வந்து குக் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஜேஹோப்பும் டேவுமே நாங்களுமே இங்கே இருக்கோம், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்றாங்க. அப்போ நம்ஜுன் தான், இல்லைடா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் ஜின் கூட அப்படின்றாங்க. சரின்ட்டு ஜின்னு அப்புறம் டே 3 பேர் இருக்காங்க. ஜேஹோப், ஜங்குக், சுகா 3 பேர் தான் போகிறாங்க ஜிம்மினை பிக்கப் பண்ணுறதுக்கு. இந்த வர வழி பூராவுமே ஜங்குக் வந்து ஒரு ஜிம்மினை பார்த்தது இல்லையா, அதனால வந்து டேஸ்ட் பண்ணிட்டே வராரு. குட்டி நேரம் எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படின்லாம் சொல்கிறாரு. சுகாவுக்கு சிரிப்பு தான் வருது. அதனால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு ஜங்குக், தயவு செஞ்சு இப்படி சொல்லாதடா, அவன் ஏன்னா கோச்சிக்கு போகிறான் அப்படின்ட்டு. ஏங்க சும்மா இருங்க, அவன் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான், நீங்களே கோச்சிக்காதப்பா, அவனை கோச்சிப்பானா என்ன, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே அவன் ரொம்ப துருத்துருன்னு இருப்பான், நல்லா ஜாலியாக பேச ஒரு கேரக்டர், உங்களை மாதிரி கிடையாதுன்னு கூட சொன்னீங்களே என்னங்க. ஆமாண்டா, ஆனால் அதுக்காக அவனை டீஸ் பண்ண அவன் சும்மா இருப்பானா அப்படின்றாங்க. சரி பார்த்துக்கலாம் வாங்க, போயிட்டு பூனைக்குட்டியை பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு பூனைக்குட்டின்னு மட்டுமே தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே வர்றதுன்னு பூனைக்குட்டிலாம் கிடையாது, அது ஒரு கோழி கஞ்சி, அது இவருக்கு இப்போ வரைக்கும் தெரியல. சரி போய் பார்க்கலாம்டா. இவங்க ஏர்போர்ட்டுமே வந்துடுறாங்க. அங்கே ஒரு பையன், இவர் கூட இன்னொருத்தருமே வந்திருக்காரு. அவர் வேற யாரும் நம்ம யோன்ஜுன் தான். அவரும் ஜெமினும் ஒன்றா தான் வராங்க. அவங்க 2 பேரும் சைல்டுஹுட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஒன்றா தான் படிக்கிறாங்க. இப்போ காலேஜுமே ஒன்றா தான் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவருமே வராங்க. இப்போ தான் ஜேஹோப் கேட்குறாரு, டே உன் தம்பியோட ஃப்ரெண்டும் தான்டா கூட வரான் இருக்கான். ஆமாண்டா, அவன் கூட தான் வரான், அவங்க 2 பேருமே இங்கே ஒன்றா தான்டா வராங்க, ஒன்றா தான் படிக்க போகிறாங்க அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு பையன் அந்த லக்கேஜ் மேலே தான் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இன்னொரு பையன் நின்றுட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஜிமினான்றாங்க, என்னையும் ஜினான்றாங்க, எப்போ தான்டா வருவாங்க ஹேங்டா, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா அப்படின்றாங்க. ஆமாண்டா, அந்த சுகா எப்பவுமே இப்படி தான்டா, லேட்டாக தூங்கிக்கிட்டே இருப்பான், அவன் எந்திரிக்கவே மாட்டான், என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக நேரம் எந்திரிக்கிறான் பற்றியடா அப்படின்ட்டு நான் இது என்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. இல்லை வேணாண்டா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி அண்ணனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, விட்டு அவர் வந்துருவார், நம்ம அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், எனக்கு கால் வலிக்குது சொல்லிட்டு, லக்கேஜ் மேலே தான்டா உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன கால் வலிக்குது அப்படின்றாங்க. இல்லைடா, எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோமா, சீக்கிரமே போகணும் அப்படின்றாங்க. சரி வந்துடுவாங்க, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவந்தி வந்துட்டு சுற்றிட்டு பார்த்துட்டு இருக்காரு வராங்களா அப்படின்ட்டு. நம்ம ஜெமீன் வந்துட்டு லக்கேஜ் மேலே க்யூட்டாக ஒரு அழகாக வந்து சின்ன பையன் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு.
யோன்ஜூன் ரொம்ப ஹைட் வெயிட்டாக இருப்பார். ஜிமின் பார்க்கறதுக்கு குட்டி பையன் மாதிரி இருப்பார். அப்போ இவங்க 3 பேருமே ஏர்போர்ட்டுக்கு வந்து என்ட்ரு ஆகுறாங்க. வந்துட்டு ஜங்குக்கு தான் சொல்கிறாரு, எங்கே பூனைக்குட்டி அப்படின்றாரு. நம்ம சுகாவும் ஜேஹோக்கு தான் ஸ்மைல், அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பாரு ஜங்குக்கு இதே மாதிரி சொல்லாதடா, அவங்க முன்னாடி போயிட்டு அவங்க வர நம்ம லேட்டாக வந்திருக்கோம், ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, வந்து அமைதியாருன்னு சொல்கிறாங்க. சரி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ள வராங்க. அப்போ யோன்ஜூன் தான் சுகாவை பார்க்குறாரு. சுகா ஏன் விடுறாங்க, ஜேஹோப் ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு இப்போ தான் தலையை திருப்பிக்கிறாரு ஜிம்மி டக்குன்ட்டு. சுகா அங்கேருந்து பார்த்துட்டு யோன்ஜூன் அப்படின்ட்டு கையை காட்டுறாரு. அவங்க வந்துட்டு எங்கே போகிற அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜேஹோக்கும் ஜங்குக்கும் வந்துட்டு அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் இவ்வளோ ஹைட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குற, டே அது என் தம்பியோட ஃப்ரெண்டுடா அப்படின்றாங்க. ஓ அதானே பார்த்தேன், இவ்வளோ ஹைட்டான பசங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்களா என்ன அப்படின்றாங்க. இங்கே ஆரம்பிச்சிச்சாடா டீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தாக்க நம்ம ஜிமின் தான் வந்துட்டு கீழே அந்த பந்தப்பமும் தலையை திருப்பிட்டு அந்த லக்கேஜ் மேலே உட்காந்துருக்காரு. இது நம்ம சுகா போயிட்டு இங்கே பாரு அப்படின்றாங்க. போயிட்டு பார்க்கவே முடியாது, ஃபேஸை காட்ட முடியுன்றாரு. இப்போ வரைக்கும் ஜங்குக்கு வந்து ஜிமினும் பார்க்கல. ஜேஹோப்பும் சரி ஜங்குக்கும் சரி யோன்ஜூன் வந்து பார்த்துட்டு அவங்ககிட்ட தான் போகிறாங்க. அவர் வந்துட்டு ஹலோ ஏன்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்குறாங்க. ஹைடா யோன்ஜூன் பண்ணுறாங்க, எப்படி இருக்கீங்க, எதுக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் தெரியும், முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரின்ட்டு. ஆமாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா, சாரி அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. என்ன அந்த ஹயாங் தூங்கிட்டாரா அப்படின்றாங்க. சுகாவை பார்த்துட்டு ஆமாம் அவனால தான் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுகா தான் அங்கே பாருடா ஜிம்மி இங்கே பாரு அப்படின்றாங்க. நீ நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் தெரியுமா ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாரிடா, நான் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்ட மாதிரி ஆயிடுச்சா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைம் ஆயிடுச்சா வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. இப்போ வரைக்கும் ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. ஜேஹோப் போயிட்டு ஜிம்மி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்பாடா இப்போ பூனைக்குட்டி மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கு வந்தவா இப்போ கேட்குறதுன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மன் தான் ரொம்ப க்யூட்டா அழகா அப்படின்னு லக்கேஜில் உட்காந்துட்டு இறங்க கூட மாட்டேன்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சுகா தான் வெஞ்சிட்டு இருக்காரு, இறங்கடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு. சாரி அண்ணா லேட்டாக வந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்ட்டு. பூனைக்குட்டி மாதிரி இருக்கான்னு நினச்சா கோழி குஞ்சு மாதிரி இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்ட்டு மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணுறாரு. ஜேஹோப் தான் என்ன பூனைக்குட்டின்னு எதுவும் கூப்பிட்றாதா அப்படின்றாங்க. இல்லை நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. ஏன்டா சிரிக்கிற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போதான் காமிக்கிறாரு. ஜேஹோப்பை வந்து ஜிமின் பார்க்குறாரு. ஹோபியா அப்படின்றாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாரு, இன்னும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறான், அதோட ஹக் பண்ணிக்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஹக் பண்ணுவானோ அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் ஹக்லாம் பண்ணவே இல்லை. அவர் வந்துட்டு ஜேஹோப் வந்துட்டு ரொம்ப நல்லா தெரியும் ஜிமினுக்கு, ஃபோனில் அடிக்கடி பேசியிருப்பாங்க. நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. அதனால் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு என்ன ஷோகோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜேஹோப்பு போயிட்டு ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கே, அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க யாங்க அப்படின்றாங்க. சரி வாங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சா வந்து அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்கிறாரு. சரி சாரி வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு இவங்க லக்கேஜ்லாம் எடுத்துக்கிறாரு. யோன்ஜூன் இவங்க 4 பேருமே போகிறாங்க. அது 5 பேரும் கார்கிட்ட போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜங்குக் பக்கத்தில் ஜேஹோப், அந்த சுகா, அப்புறம் ஜிமின், யோன்ஜூன் 3 பேர் பின்னாடி தான் உட்காடுறாங்க. கரெக்டாக ஜிமின் சென்டரில் உட்காடுறாரு. ஒரு மிரர் கரெக்டாக இருக்குது. ஜிமின் ஜங்குக் பண்ணிட்டு மிரர் வழியாக பார்த்துட்டே இருக்காரு ஜிமினை. இங்கே ஜிமின் தான் சுகா கிட்ட பேசிகிட்டே வர்றாரு. வர வழி ஃபுல்லாக வீட்டில் என்ன நடந்துச்சு, உங்கள் பேரண்ட்ஸ் விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டு வர்றது, இது எல்லாத்தையும் பற்றி சொல்லிகிட்டே வர்றாரு. அப்படியா இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றாரு. ஆமாம் உங்கள் காலேஜ் எப்படி நல்லா இருக்கும் தானே அப்படின்னு சொல்கிறாரு. கேட்குறாரு. நான் படிக்கிறேன், அது எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி தெரியுமான்றாங்க. தெரியும் இருந்தாலும் எனக்கு அங்கே வந்து இவ்வளோ தூரம் வரது விருப்பமே இல்லை தெரியுமா, எனக்கு அங்கேயே படிக்கலான்னு தோணுச்சு. ஏன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டான். அவன் தான் இங்கே வரணும் ஸ்ரீல் வரணும்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்றாங்க. ஆமாண்டா இது ரொம்பவே நல்ல காலேஜ்டா, இங்கே படித்தா எவ்வளோ வேல்யூ இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்றாங்க. சரி வேல்யூ தான் இருக்கட்டும், என்னை வந்து யாரும் ரேகிங்லாம் பண்ண மாட்டாங்கன்றாங்க. யாரும் ரேகிங் பண்ண மாட்டாங்க, நான் இருக்கேன் சீனியரு, உன்னுடைய அண்ணன், அந்த ஒரு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம், உன்னை யார் சுகா தம்பி மேலே யாராவது கை வைக்க முடியுமா, யாராவது ரேகிங் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. வீட்டில் பார்த்தா நீ எவ்வளோ அமைதியாக இருக்க, அப்பா அம்மாட்ட சொன்னால் நம்பவே மாட்டாங்க, காலேஜில் என்ன நீ ரவுடியா அப்படின்றாங்க. ரவுடிலாம் இல்லைடா, என்னை பார்த்துட்டு பயப்படுவாங்க தெரியுமா அப்படின்றாங்க. அப்படி அது அவன் வந்து ஜேகப் தான் சொல்கிறாரு. உன் அண்ணாலாம் பூனையெல்லாம் கிடையாது, வீட்டில் தான் அப்படி இருப்பான், வெளிலலாம் அப்படி கிடையாது, வந்து பாரு நாளைக்கு காலேஜில் அப்படின்றாங்க. எத்தனை பேர் சுற்றுறாங்க தெரியுமா அப்படின்றாங்க. அப்படி ஆமாம் என் அண்ணன் மாஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு சுகாவுக்கு நான் கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காரு. வந்துட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிமின் பார்த்ததுனால.
இப்போ கேட்குறாரு சுகா, உனக்கு தெரியுமா நான் உன்னோட குக்கிங் ரொம்ப மிஸ் பண்ணதுக்கு. எனக்கு தெரியும் நீ என்னோட குக்கிங் தான் என்னெல்லாம் நீ மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு குக்கிங் தானே மிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமாம், எனக்கு வந்துட்டு குக் பண்ணி கொடுக்கணும், என்ன டெய்லி நீ தான் எனக்கு குக் பண்ணி தரணுன்ற. என்னை விட சூப்பராக குக் பண்ணுற ஒருத்தர் இருக்காருடா அப்படின்றாங்க. யார், ஜின்னாயாங்க அப்படின்றாங்க. ஆமாம், உனக்கு நேம் எல்லாமே ஞாபகம் இருக்காது, எல்லாமே ஞாபகம் இருக்குது, என்ன ஃபேஸை மட்டும் தான் பார்க்கலன்றாங்க. சரி சரி வா வந்து மீட் பண்ண, அவர் ரொம்ப நல்லா குக் பண்ணுவார், நீ வந்துட்டு என் குக்கிங் கூட மறந்துருப்பாரு அப்படின்றாங்க. இப்போ ஜிம் சொல்கிறேன், எனக்கு எத்தனை பேர் குக் பண்ணணும், நீ குக் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. சரி சரி நான் டெய்லி குக் பண்ணி தரவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவன் தான் சுகாயாங்க எனக்குன்றாங்க, உனக்கும் தானே குக் பண்ணி தருவேன் நான், நீ என்னோட அவனும் நீ எனக்கு ஒன்று தான்டா, எனக்கு இவங்க 2 பேருக்கு டிஃப்ரெண்ட்டே கிடையாதுன்றாங்க. தேங்க்யூ ஹயாங்கிட்டு வந்துட்டு சுகா வந்துட்டு ஷோட ஹேண்ட் போயிட்டு நம்ம யோஞ்சம் பிடிக்கிறாரு. இப்படி தான் இவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வர வழி ஃபுல்லாகவுமே ஜங்கு கிட்ட ஜிமின் பேசவும் இல்லை, ஜிமின்மே ஜங்கு கிட்ட பேசவே இல்லை. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஜிம் தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாரு ஜிமினை வந்துட்டு. ஜிமின் அப்படின்ட்டு வந்துட்டு பாயிண்ட் பண்ணுறாரு. பக்கத்தில் எவஞ்சு நிற்கிறாரு. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்றாங்க. பார்த்தாலே தெரியுது, சுகா அடிக்கடி சொல்லுவான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு, பார்த்தாலும் கண்டுபிடிச்சிட்டா, ரொம்ப அழகாக இருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சாமிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினுமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ யாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அப்படியே வந்து காமம் வந்து ஓகே ஓகே தேங்க்யூடான்னு சொல்லிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலலாம் நல்லா இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருந்துக்கு நம்பிச்சோம், இவர் டே அப்படி இவர் வந்துட்டு வந்து இன்னொருத்தர் கை கட்டுறாங்க. அவர் யாருன்னா காய் தாங்க இருக்காரு. இவர் யாருன்னு கேட்கும்போது காய் இந்த இவரோட எங்களோட ஃப்ரெண்டு தாண்டா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஹலோ காய் வந்து கை கொடுக்குறாங்க. ஹலோன்னு சொல்கிறாரு. காய் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ ஜங்குதா டே என்னதான் பார்க்குறேன்றாங்க. ஒன்றும் இல்லைடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து எப்போதுமே ரொம்ப பேசிகிட்டே இருப்பார். இந்த குரூப்பில் அதிகமாக பேசுகிற ஜங்குக் தான், எல்லாரையும் டேஸ் பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து அமைதியாக இருக்காரு. ஜின் பார்க்குறாரு, என்ன அமைதியாக இருக்கான், இவன் அப்படி இருக்கிற ஆள்லாம் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு வேறு நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருக்காரு, எதுவுமே பேசலை. ஜிம்மினை பார்த்ததுலேருந்தே ஒரு அமைதியாக தான் இருக்காரு. ஆனால் ஜிம்மினை மட்டும் அப்போ பார்த்துட்டே இருக்காரு. சரி இப்போ எல்லாருமே சரி சொல்கிறாங்க, சரி நீ எந்த ரூமில் ஸ்டே பண்ணுற அப்படின்றாங்க. இப்போ நம்ம யோசிச்சு சொல்கிறாரு, சுகா ஏன் நான் தான் உங்க கூட ஸ்டே பண்ணுவேன், இல்லை நான் ஜிம்மின் கூட ஸ்டே பண்ணுவேன், எனக்கும் தனியாக ரூம்லாம் வேண்டாம், நான் தனியாக தூங்க மாட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து ஜிம்மின் கூட தூங்கிக்கோ, உங்கள் 2 பேருக்கு நான் ஒரே ரூமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்றாங்க. தேங்க்யூ ஹயான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு லக்கேஜ்லாம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு வீடை வந்து எடுத்துட்டு தான் அதில் தான் இருக்காங்க. ஹாஸ்டல்லையோ மற்ற வேறு இடத்துலையோ இல்லை. இவங்க எல்லாரும் போயிட்டு எல்லாம் வந்து லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே வராங்க. இப்போ ஜிம் தான் எல்லாத்தையுமே எடுத்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாரு. ஜிமின் போயிட்டு ஏங்க நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்கன்னு என்னோட அண்ணா சொன்னார், நல்லா குக் பண்ணுவீங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு அப்படின்றாங்க. ஜிமின் தான் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அவங்க ரொம்ப நல்லா குக் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அப்படியா, நான் ஒரு மாஸ்டர் செஃப் ஜிமின் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு மட்டும் ஜிமினே தான் பார்த்துட்ருக்காரு, சாப்பிடவே மாட்டேன்றாரு. பட்டே தான் என்னடா ஏன் இப்படி இருக்கான்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சாப்பிடு அப்படின்றாங்க. சரி சாப்பிட்டு அமைதியாக இருக்காங்க. இன்னைக்கு வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கே ஏன் அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் வந்திருக்கிறதுனால யாராவது கொஞ்சம் போயிட் ஆகிட்டீங்களா அப்படின்றாங்க. எல்லாருமே இப்போ வந்துட்டு நம்ஜன் ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. எல்லாருமே இதை வந்து கேட்குறது வந்து நம்ம நம்ஜன் தான். என்னோட தம்பி இது வரைக்கும் அமைதியாக நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இவ்வளோ அமைதியாக அவன் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கா, ஏன் இவ்வளோ நேரம் வந்துட்டு நீ யாரும் டேஸ்ட் பண்ணுவேன் இதான் சொல்லுவீங்க, இப்போ அமைதியாக இருக்கு அப்படின்றாங்க. காய்க்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜங்குக்கா என் மச்சான் என்னாச்சு, ஏன் நீ இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு கேட்குறது. ஒன்றும் இல்லடா காய் அப்படின்றாங்க. ஏன் அமைதியாக இருக்க பேசு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் அமைதியாக இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நியூவாக வந்திருக்காங்களா கெஸ்ட்லாம், அவங்க வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பேசிகிட்ருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணாட்டான்றாங்க. நீ என்னடா டிஸ்டர்ப், நீ பேசினாலே எப்போதும் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், பேசு அப்படின்றாங்க. எப்பயும் சொன்னால் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் உங்கள் ஜங்குக்கு கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடு அப்படின்றாங்க. நீங்கள் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்தே வந்துட்டு என்கிட்ட ஒரு டைம் பேசுனீங்க, அதுக்கப்புறம் பேசவே இல்லை ஏன் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைடா அப்படின்றாங்க. அப்படியே நீங்கள் பேசவே இல்லை அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் வந்திருக்கீங்களா, சரி எல்லாரும் உங்கள் கூட வந்துட்டு பேசுகிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அமைதியாக இருக்குன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் பேசுங்க அப்படின்றாங்க. அவருமே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாளைக்கு தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ காயில் சொல்கிறாரு, அப்படியே அங்கே அறந்த வாழ்வரை உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துச்சுடா, நான் போயிட்டு அதை பார்க்கணும், அது வந்துருச்சாம்மா, அதை போயிட்டு நான் பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாங்க. யாருடான்றாங்க. அதான்டா என்னோட
எனக்குன்னு ஒன்று கூடவே அது ஒட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம்லடா அப்படின்றாங்க. யார் ஒய்யனான்றாங்க. ஆமாம் அவள் வராளாம்மா, அவளை போய் நான் பிக்கப் பண்ணிட்டு வரேன், நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே காலேஜ்லன்றாங்க. ஓ ஒய்யனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் டே யோனிச்சனும் கொஞ்சம் மீனுக்கு கூட இன்ட்ரோ பண்ணி வை, அவங்க எல்லாம் ஒன்றா தாண்டா படிக்க போகிறாங்க அப்படின்றாங்க. ஆமாம்ல, அப்புறம் அந்த அர்த்தவளுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க, நான் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் போயிட்டு காய் போயிடுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் ஜெகப் கேட்குறாரு, ஆமா இப்போ ஒய்யனை எங்கே தங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஒய்யனை எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரியல, எவ்வளோக்கு ரூம் வர இல்லைன்றாங்க. இப்போ யாராவது ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம சுகா தான் சொல்றாரு, ஜெமீன் வந்துட்டு ஏன் கூட தங்கிக்கிட்டோம், நம்ம இவனை வந்துட்டு யோனிச்சு வந்துட்டு சுகா கூட ஜெகப் கொடுத்தோம் தங்கிட்டோம், ஒரு ரூம் வந்து எம்டியாக இருக்கும், அதை வந்து நம்ம ஒயனை கொடுக்கலான்றாங்க. இப்போ என்ன சொல்றாரு யோனிச்சன் வந்துட்டு, இல்லை இல்லை எனக்கு ஜெகப் ஏங்க தெரியாது, உங்களை தான் எனக்கு ரொம்ப நாள் உங்க கூட ஸ்டே பண்ணிக்குவான்றாங்க. அப்போ நம்ம ஜெமீனுமே ஆமாம் நான் வந்துட்டு ஹோபி என் கூட தங்கிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு யோனிச்சன் கூட உங்க கூட தங்கி வச்சுக்கோங்கன்றாங்க. சரிடா நான் தங்க வச்சுக்கிறேன், ரொம்ப பிரச்சனை இல்லைன்றாங்க. ஹோபி உனக்கு ஓகேவான்றாங்க. எனக்கு ஓகேடா, நான் வந்துட்டு ஜெமீன் என் கூட தூங்கிட்டோன்றாங்க. இப்போ ரூம் அப்படியே எக்ஸைட் பண்ணிட்டு அந்த ரூம் வந்து எம்டியாக நம்ம எனக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இப்படிதான் டேஸ் போகுது. ஒய்யனுமே வந்துடுறாங்க, வந்துட்டு இவங்க கூட எல்லாம் இன்ட்ரோ ஆயிடுறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு 2 பேர் இங்கே கிடச்சிட்டாங்க, ஒரே வீட்டில் இருக்க போகிறாங்க, ஒன்றா காலேஜ் போக போகிறாங்க, அதுவும் யாருமே நியூ ஃப்ரெண்டே வேணாம், இது இவங்க 2 பேரும் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஜாலியாக குதிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு அன்னைக்கு நைட் தான் எல்லாருமே ஸ்டே பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு டெரஸ்ல நின்றுட்டு இருக்காங்க, இன்னொரு பர்சன் வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பர்சன் வந்து கை தட்டி விடுறாங்க, எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு என்னோட பியருக்கு என்னாச்சு கோவமா அப்படின்றாங்க. ஆமாம் கோவம் தான், பாரு நீ ஜெமீன் வந்துட்டு என்கிட்ட பேசவே இல்லைல்ல அப்படின்றாங்க. இங்கே பாருட்டே வந்துட்டு என் தம்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கான், அவனுக்கு இது வரைக்கும் தெரியாது, நான் என்னை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை உன்னை பற்றி, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு, அவன் இப்போவே தெரிஞ்சுக்கிட்டானா இவ்வளோ நாள் என்கிட்ட தான் ஹைட் பண்ணிட்டு மறைச்சிட்டியான்னு கேட்பான், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஏன் நான் வந்துட்டு சொல்கிறேன், யோனிச்சு வேறு கூட இருக்கான், நான் டக்குன்னு சொல்ல முடியாதுடா, நான் கொஞ்சம் டைம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீ அப்படி பேசவே இல்லை, உன் தம்பி கூட மட்டுமே பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. என் தம்பி வந்து உனக்கு சந்தோஷமா இல்லையான்றாங்க. இல்லை அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் தம்பி யார் அழகாக பேசுகிறான், ஜாலியாக இருக்குது, அவனை கூட யோனிச்சுன்னு வந்திருக்கான், எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருக்கு, என் எல்லாருமே நம்ம வீடியோ வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பியான மாதிரி இருக்குது அப்படின்றான். அப்புறம் என்ன இருக்குது, ஆனால் உன் கூட நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போதுமே வந்துட்டு உங்க கூட தானே இருக்கேன், பார்த்துட்டு தானே இருக்கோம், ஜஸ்ட் அதிகமாக பேச முடியல அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜிம்மின் பாட்டியே அவங்க ஏன் திரும்பிட்டேன் சுகா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீ சீக்கிரமாக ஜிம்மின் கிட்ட சொல்லிட்டு என்ன ஏன்னா இப்படியே நல்லா டிஸ்டன்ஸ் ஒன்று மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. சரிடா கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. ஜக்கோக்கு எங்கன்றாங்க, அவன் ரொம்ப தூங்கிட்டு இருக்கான்றாங்க. சரி நீ போயிட்டு அவன் தூங்கு, நான் போயிட்டு யோசிச்சுட்டு ஒரு தனியாக இருப்பான், ஃபர்ஸ்ட் டே வர எனக்கு நான் இங்கே தூக்கம் வரான்னு தெரியலடா புது பிளேஸ்லன்னு சொல்லிட்டு அவருமே கீழே போயிடுறாரு. அவங்க 2 பேரும் கீழே ஏமாண்டா சுகா ஆண்ட்டு எங்கே வந்து லவ் பண்ணுறாங்க, ஆனால் ஜிம்மிக்கு என்ன தெரியாது. சரி சுகா வந்துட்டு வந்த உடனே சொல்ல வேண்டாம், என்ன நினச்சிப்பான், கொஞ்சம் டைம் போகட்டும் சொல்லலாம் அப்படின்ட்டு இதை வந்துட்டு எப்படி மறைக்கிறாரு. இப்போ கீழே அங்கே ஜங்குக்கு பார்த்தா அவர் வந்துட்டு தூக்கமே வரல அவருக்கு. ஜிம்மினை பார்த்ததுலேருந்து எவ்வளோ அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான், நான் வேறு பூனைக்குட்டின்னு சொல்லிட்டு கிடந்தேன், நான் இப்போ எப்படி போயிட்டு அவன்கிட்ட பேசுவேன், இவங்க யாராவது சொல்லிடுவாங்களோ, நான் பூனைக்குட்டின்னு அவனை சொன்னதை சொல்லுவாங்களா, நான் பார்க்காமலே பூனைக்குட்டின்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கே பேசுறதுக்கு அப்படின்றாங்க. அவனும் அவங்ககிட்ட பேசவே இல்லை, பற்றியா எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான், என்கிட்ட கூட பேசவே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் அவர் இல்லை நம்மளும் தானே அவங்கள்ட்ட பேசலை அப்படின்ட்டு அவரே அவர் திட்டிக்கிறாரு. சரி ஓகே நாளைக்கு காலேஜ் போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நெக்ஸ்ட் டே தான் காலேஜ் போகிறாங்க. இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு ரேகிங்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஜாலியாக இவங்க 3 பேருமே கிளாஸ்க்குள்ளே போயிடுறாங்க. ஒய்யன் யோனிச்சும் 3 பேர் தான் போகிறாங்க. போயிட்டு வந்து இவங்க கிளாஸில் உட்காடுறாங்க. அங்கே நியூ கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு அங்கே கிளாஸில் வந்துட்டு யாரும் ஃப்ரெண்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் நம்மளே போதும் அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்துட்டு நல்லா ஃபன் பண்ணுறாங்க. கிளாஸ் நடந்துட்டுருக்கு. நம்ம ஜிம்மு யோனிச்சுன்னு தான் அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ் நடந்துருக்கு, ஒயன் தான் அங்கே இங்கே பாரு கிளாஸ் நடக்குதுல, கிளாஸை கவனிங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் டே தானே ஜாலியாக இருப்போம், நாலுலேருந்து கிளாஸ் கவனிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போய் டெஸ்கில் விளையாடிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒயனுமே அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு இவங்களுமே இதே மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்ச் டைம் தான் ஆகுது, எல்லாருமே கேன்டீன் போகிறாங்க. சுகர் ஜிம்முன்னு பண்ணிட்டு நிறைய ஃபுட்டை வந்துட்டு பார்த்து எடுத்து வைக்கிறாரு. சுகா மட்டும் இல்லை ஹோபியும் அப்படிதான், ஜிம்மினுக்கு நிறைய ஃபுட்டு சுகா வந்துட்டு ஜிம்மினுக்கும் யோனிச்சனுக்கு 2 பேருமே கொடுக்குறாரு. ஹோபியும் அப்படிதான் 2 பேருமே ஃபுட்டு வந்துட்டு எடுத்து ஷேர் பண்ணி வைக்கிறாரு.
இப்போ அந்த பக்கம் ஜங்குக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா இருக்காரு. பேசவே மாட்டேங்கிறாரு. ஜிமின் வந்ததுலேருந்து அவர் பேசுறதே இல்ல. எல்லாருமே கேட்குறாங்க, "ஏன் ஜமுக்கா நீ இப்படி இருக்க? நல்லா பேசுடா பழைய மாதிரி" அப்படின்றாங்க. "இல்ல ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பேசுவேன்" அப்படின்றாங்க. "பேசு. நீ வந்து ஒரு மாதிரி அமைதியா இருக்க. எங்களுக்கு பிடிக்கவே இல்லடா" அப்படின்றாங்க. சரி இல்ல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்பப்போ ஜிமின் பார்க்குறாரு. ஜிமினுக்கு ஜங்குக்கு பார்த்தப்பயே ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப அழகா அவர் ஜிமின்கிட்ட பேசினது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா நம்மகிட்ட அவர் ஹலோ சொல்லவே இல்லை அப்படின்றதுக்காக தான் அவருமே அமைதியாக இருப்பார். அப்புறமா கேட்டிருப்பாரு சிவா கிட்ட, ஜங்குக்கு வந்து எந்த மாதிரி டைப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லியிருப்பாரு அவர் வந்துட்டு, அவர் வந்து கொஞ்சம் ஷை டைப், ஆனால் ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவான். நியூவான பீப்புள் கிட்ட அவன் கொஞ்சம் பேச மாட்டான். மற்றபடி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு அவங்க கூட அட்டாச் ஆகிட்டோம்னா அவன் ரொம்ப நல்லா பேசுவான், ரொம்ப கேரிங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இதுதான் ஜங்குக்கும் ஜிம்மின் அதை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வேளை இவருக்கு நம்மகிட்ட பேசுறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காரு. இப்போ எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இருக்காங்க. சுகா அண்டு ஹோபி வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல ஜிம்மின் யோன்ஜன் உட்காந்துருக்காங்க. அந்த சைடில் வந்துட்டு டே ஜங்குக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் நினைக்கிறாரா ஒரு டேவும் ஜங்குக் தான் வந்துட்டு ஒன்றா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. அவர் பண்ணிட்டு அவர் வந்து விட்டுறாரு, பெருசாக கண்டுக்கவே இல்லை. இப்படி தான் அந்த டேஸஸ் போயிட்டே இருக்குது. டேஸில் போகுது. ஆனால் ஜங்குக் ஜிம்மின்கிட்ட இப்போ வரைக்கும் ஸ்டில் பேசவே மாட்டேங்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. யோன்ஜன்கிட்ட பேசுகிறாரு, ஒயன்கிட்ட பேசுகிறாரு, விளையாடுறாரு, ஜாலியாக இப்படிலாம் இருக்காரு. ஆனால் ஜிம்மின்கிட்ட விட்டு அவர் இப்போ வரைக்கும் பேசவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது. ப்ளீஸ் பண்ணுறாரு எல்லாரையும். ஆனால் ஜிம்மின்னு மட்டும் அவர் கொஞ்சம் ஷை ஆகிடுறாரு. பேசவும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன்றாரு. இப்போ ஒன் டே எல்லாருமே வந்துட்டு வெளியில் வந்து கிளம்புறாங்க. நம்ம வந்துட்டு இங்கே வந்ததுலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகல இவங்க 2 பேரையும். இவங்க 3 பேருமே நியூவாக வந்திருக்காங்க. ஸோ இவளுக்கு நம்ம வந்து கூட்டிகிட்டு போகலாம் அன்றைக்கி லீவுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளில தான் போகிறாங்க. போனால் அங்கே வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போகிறாங்க. அங்கே ரோலர் கோஸ்டரில் ஜிம்மில் ஹைட்டை பார்த்து ரொம்ப பயப்படுவார். சுகாட்ட சொல்கிறாரு, "நீ பாரு எனக்கு ரொம்ப ஹைட்டை பார்த்து பயம் தெரியும், நான் வரலன்றாரு." இன்னமும் பயப்படாத, நம்ம எல்லாரும் வா நம்ம உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜேஹோப்புக்கும் ஹைட்னா பயம், ஜிம்மினுக்கும் ஹைட்னா பயம். சரி சுகா வந்துட்டு நீங்கள் 2 பேரும் கீழே இருங்க சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிட்டு விளையாடுறாங்க. ஜம்புக்கு மேலே வந்து பார்க்குறாரு. ஜிம்மினுக்கு வந்து பார்க்க ஆசையாக இருக்கு, நான் விளையாட முடியலன்னு சொல்லிட்டு ஜம்புக்கு என்ன பண்ணுறாரு, கீழே வந்துட்டு ஹோபியா ஏன் நீங்கள் 2 பேரும் மட்டும் வந்துட்டு விளையாட வர மாட்டேறீங்க, நீங்கள் வந்துட்டு வாங்க நாங்கள் தான் கூட இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் வரல, நீங்கள் மட்டும் போங்கன்றாங்க. இல்லை வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் மட்டும் விளையாடாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இப்போ கூட பாரு ஹோபியெல்லாம் ஒரு ஹோபியாக கூப்பிடுறான். நம்மளுக்கு ஒரு வார்த்தை வந்து கூப்பிட்டா என்ன, நம்ம பேரை கூட இது வரைக்கும் சொன்னதே இல்லை பற்றியா ஜிம்மின்ட்டு அப்படின்ற ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் விளையாடாமல் இருந்தது தான் ஒரு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதனால ஒரு ஹோபிக்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த ஒரு வாங்கன்னு சொன்னதுனால ஜிம்மின் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கோவமாயிட்டு, நான் வரல நீங்கள் போவாங்கன்றாங்க. 2 பேருமே வாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருந்துமே ஜிம்மினுக்கு வந்து கொஞ்சம் கோவமாக இருக்குது. சரின்ட்டு அவர் வந்துட்டு அமைதியாக இருக்காரு. ஜேகப் வந்துட்டு இல்லைடா நாங்கள் வரல, நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கேண்டி வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஹோபியும் நம்ம ஜிம்மினும் வாங்கி சாப்பிட்டு கீழே உள்ளது சின்ன சின்ன கேம்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்க மேலே இருக்காங்க. ஜம்முக்கு கஷ்டமாக இருக்குது, ஜிம்மின்கிட்ட பேசவும் முடியல, அவன் என்ன திங்க் பண்ணுறான்னு கூட தெரியல. இவங்க எல்லாரும் வேறு இருக்காங்க, எப்படி பேசுறது அவங்ககிட்ட அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ இங்கே டேக்கிட்ட தான் வந்துட்டு இங்கே வாங்க அப்படின்றாங்க. என்ன சுகா இவங்க எல்லாரையும் கொஞ்சம் வந்துட்டு நீ கூட்டிகிட்டு போயிட முடியுமா, ஜிம்மினை மட்டும் இங்கே விட்டுட்டு அப்படின்றாங்க. ஏன்டா ஜிம்மினை மட்டும் விட்டுட்டு போகணும், ஜிம்மினையும் கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. இங்கே பாட்டுட்டே நீ என் ஃப்ரெண்டும் பார்க்குறேன், இல்லை அவனை என்ன பண்ணணும்னு தெரியாது, கொண்டு பார்த்துக்கோன்றாங்க. என்ன ஏன்டா என்கிட்ட இப்படி பேசுகிற ஜங்குக்கா, அது ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட இப்படி பேசுகிறேன்றாங்க. இங்கே பாரு டே நான் மட்டும் சொன்னால எனக்கு வந்துட்டு டேக்கிட்ட முன்னாடியே ஜங்குக்கு சொல்லியிருப்பாரு ஜிம்மில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் லவ் விஷயம் வந்துட்டு ஜிம்மிலுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்னோட லவ்வை கன்ஃபியூஸ் பண்ணுவேன் அப்படின்றாரு. வந்துட்டு எங்களோட லவ்வை சுகா இப்போதைக்கு சொல்கிற மாதிரி தெரியலடா, இப்போ நீ கூட ப்ரப்போஸ் பண்ண போறியா அவங்ககிட்டன்றாங்க. ப்ரப்போஸ்லாம் பண்ண போகிறதில்ல, அவன் வந்துட்டு நான் என்ன சரியாக பேசக்கூட இல்லைடா, நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும், பேசிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன்றாங்க. சரி நீ பொறுமையாக சொல்லிக்கலாம், எனக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இது வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து காமிச்சிட்ருக்காரு. ஏதோ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் காமிக்கிறாரு. இங்கே பாருட்டே உனக்கு வந்து ஒரு பெரிய லாரி ஃபுல்லாக இந்த இதெல்லாம் இது ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி தரேன், என்ன இப்போதைக்கு என் செல்லலாம் போயிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு கொஞ்சம் ஓரமாக போவியா அப்படின்றாரு. வந்துட்டு சரி நான் போகிறேன், இப்போ சொன்ன மாதிரி வாங்கிட்டு வரணும் எனக்குன்றாங்க. நான் வாங்கிட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாரையும் அனுப்பி சொல்கிறாரு.
டேவுமே அங்க வாங்க, அங்க ஒரு வேலை ஒரு கேம் இருக்கு, நம்ம எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப ஜிமின்மே வராரு. அப்ப வந்துட்டு டே என்ன சொல்றாரு, ஜிமின் அது நீ வந்து கண்டிப்பா விளையாட மாட்டே, நீ பயப்படுன்றாங்க. ஏன் டே அப்படின்றாங்க. இல்லடா அது வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கு அப்படின்னா, அப்பெல்லாம் ஹோபி ஹையாங் தான் வரமாட்டாரு, நான் ஹோபி ஹையாங் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஹோபி ஹையாங்க நாங்க கூட்டிட்டு போவோம், ஹோபி ஹையாங்க்கு வந்து அது பயம் இருக்காது, நீ தான் பயப்படுன்றாங்க. அப்ப ஹோபி என்ன கேட்கறாரு, ஏய் எனக்கு தான்டா பயம் அப்படின்றாங்க. இல்ல ஹையாங் அவன் தான் பயப்படுவான், நீங்க பயப்பட மாட்டீங்க, நீங்க வாங்க அப்படின்ட்டு அவரோட கைவிட்டு புடியாதவங்க பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. சுகா கேட்குறாரு, என்னடா சொல்றட்டி இது ஹோபி பயப்பட மாட்டான், அவனே ரொம்ப பயப்படுவான்டா, அவர் என் தம்பி மாதிரி தான் அவனுமே, அவங்க 2 பேருமே இங்கே இருக்கட்டும்ன்றாங்க. இல்ல ஹோபி மட்டும் நான் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹோபி மட்டும் கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஜாங்கோ பண்றாங்க, ஜாங்கோ அங்கே வந்து வேற ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான், நம்ம போகலான்னு சொல்லிட்டு இவர் எப்படியோ ஒரு பேசி ஒரு வழியை சமாளிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ ஜிமின் மட்டும் அந்த தனியாக உட்காந்துட்டு கேண்டீனை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜாங்கோ தான் ஜிமின் பக்கத்துல வராரு, வந்துட்டு இப்போ நின்றுட்டு இருக்காரு. ஜிமின் இறக்கி ஷூ பார்த்துட்டு மேலே நிமிடுறாரு. பார்த்தா ஜாங்கோ நின்றுட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு டக்குன்னு ஜிமின் வந்து எந்திரிச்சு போகலாம் அப்படின்ட்டு போறாரு. இப்போ இவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கூப்பிடுறாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இங்க வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாங்குக்கு வந்து கூப்பிடுறாரு. சொல்லிட்டு ஜாங்குக்கு ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படின்றாங்க. என்ன சீனியர்ன்றாங்க. என்ன சீனியரான்றாங்க. ஆமாம் சீனியர் தான், நீ டேவெல்லாம் டேவ் தான்டா கூப்பிட்றேன்றாங்க. அவங்களாம் என்கிட்ட பேசுகிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, அவங்களாம் என்ன டேன்னு கூப்பிட சொன்னாங்க, நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட பேசுனது கூட இல்லையே, இப்போ என்ன புதுசா அப்படின்றாங்க. பாரு ஜிமின் நான் என்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்கிறாங்க. பேசுங்க அப்படின்றாங்க. இங்கே தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து போகிறாரு. போயிட்டு ஒரு சின்ன பெஞ்ச் மாதிரி இருக்காங்க, அதை உட்கார வைக்கிறாரு. உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் பேசணுன்றாங்க. பேசுங்க அப்படின்றாங்க. என் மேலே கோவம் உனக்கு அப்படின்றாங்க. இல்லையே நான் ஏன் உங்க மேலே கோவப்படணும், நீங்கள் யார் அப்படின்றாங்க. இது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன நீங்கள் யாருன்னு கேட்குறான்னு சொல்லிட்டு ஏன் அப்படி கேட்குறேன்றாங்க. பின்ன நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு யோஞ்சனெல்லாம் பிடிச்சிருக்கு, ஒய்யன்னு கூட எனக்கு அப்புறம் தான் வந்தா, அவங்ககிட்ட கூட நீங்கள் எவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க தெரியுமா, எல்லாருமேலேயும் ரொம்ப கேரிங்காக பாசமாக இருக்கீங்க, ஆனால் என்னை மட்டும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. அது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, நீ என்ன பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாம் எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னை மட்டும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, எவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க, என்ன வார்த்தையை மட்டும் நீங்கள் பேசுனது வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசுனதே இல்லை தெரியுமா, நான் சுகா கிட்ட கூட கேட்டேன். ஆனால் சுகா சொன்னான், இல்லை அவனுக்கு புதுசாக யாரையோ பார்த்து ஷையாக இருந்தால் பேச மாட்டான், அவனுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிச்சுன்னா அவன் நல்லா பேசுவான், ரொம்ப கேரிங்காக இருப்பான், அப்படி பார்த்துப்பான் அவன் அப்படின்னு சொன்னாங்க. நீ டேவ் வந்து உன் ஃப்ரெண்டு, ஆனால் டேவ் நல்லா பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு ஒயலாம் கூட என் கூட வந்தவங்க தான், ஆனால் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, என்னை மட்டும் உங்களுக்கு பிடிக்கல தானே அப்படின்றாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு. பாரு ஜிமின் அப்படி கிடையாது அப்படின்றாங்க. இல்லை அப்படி தான், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறீங்க, நான் வந்ததே உங்களுக்கு பிடிக்கல போல இங்கே வந்தது, அதனால தான் நீங்கள் என்கிட்ட வந்து பேசவே இல்லை, அதனால தான் நீங்கள் எப்போதுமே என்னை வந்துட்டு என்னை வந்து பார்த்ததும் இல்லை, என்கிட்ட பேசினதும் இல்லை, நீங்கள் எப்போதுமே வந்துட்டு என்னை வந்துட்டு கண்டுக்கிட்டதே இல்லை தெரியுமா அப்படின்றாங்க. ஐயோ இப்படிலாம் சொல்லாத ஜிம்மி, இங்கே பாரு அப்படின்றாங்க. ஜிம்மி வந்துட்டு லைட்டாக திரும்பிக்கிறாரு. என்கிட்ட யாருமே பேர்ந்ததே இல்லை, எல்லாருமே என்கிட்ட க்ளோஸ் ஆகிடுவாங்க, என்னை எல்லாருமே பிடிக்கும்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை அவாய்ட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் தான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னை இக்னோர் பண்ணீங்க, என்கிட்ட பேசினதே இல்லை அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. எவ்வளோ நாள் ஆச்சு நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு, நீங்கள் என்கிட்ட பேசுனதே தெரியுமா, யோசிச்சு கூட சம்டைம்ஸ் நான் கேட்பேன், ஏன் அவர் என்கிட்ட மட்டும் பேச மாட்டாரு அப்படின்ட்டு. தெரியலடா அப்படின்னு அவன் கூட சொல்லுவான், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம என்கிட்ட நல்லா தானே பேசுகிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ எனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்னா ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மோட ஹேண்டை வந்து பிடிச்சிட்டு, பாரு ஜிம்மின் இந்த மாதிரி பேசாத சரியா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தான் எனக்கு கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு ஒரு நான் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலையா, நான் வேணா ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்றாங்க. ஐயோ ஃபஸ்ட்டு பேசுறது நிறுத்து ஜிம்மின், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம என்னை ஃபஸ்ட்டு நீ பேச விட அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு அமைதியாகிறாரு, பேசவே இல்லை, அப்படியே ஹெட் வந்து அந்த பக்கமாக திருப்பிக்கிறாரு. பாரு ஜிம்மின் நீ வந்துட்டு நான் பேசுறது ஃபஸ்ட்டு கேளு சரியா, கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வந்துட்டு அவர் ஹேண்ட் வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால ஜிம்மின் அந்த பக்கம் திரும்பி தான் உட்காந்துருக்காரு. இங்கே பாரு ஜிம்மின் நான் வந்துட்டு இங்கே வரதுக்குள்ள ரொம்ப டேஸ்ட் பண்ணேன், நீ வந்துட்டு எனக்கு வந்து சுகா ஹைனா ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து மற்ற ஹையாங்க கூட நல்லா பார்க்க திட்டுவாங்க, ஆனால் நம்ம சுகா ஹையாங்க வந்து சுத்தமாக திட்ட மாட்டார் தெரியுமா, அவர் வந்துட்டு ரொம்ப பாசமாக இருப்பார், அவர் அதிகமாக ஷோ பண்ண மாட்டார், ஆனால் ரொம்ப வந்துட்டு பாசமாக கேரிங்காக இருப்பார், அவர் வந்து நான் எப்போவுமே பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து ஜிம்மின் வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு தெரியும் ஹையாங்க சொல்லியிருக்காரு நீ அவரை பூனைக்குட்டின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து கூப்பிடுவீங்கன்ட்டு, நான் நீங்கள் வரப்போறேன்னு சொன்னப்போ நான் என்ன நினச்சேன்,
நினைக்கிறான், சிவா மாதிரியே இருப்பேன்னு நினைச்சிட்டு நான் குட்டி பூனைக்குட்டி வருதான்னு கூட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. நான் என்ன பூனைக்குட்டி மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவும் ஒரு அழகான ஒரு கோவத்தோட கேட்குறாரு. அப்போ வந்துட்டு சங்குக்கு வந்துட்டு இல்லை இல்லை நீ பூனைக்குட்டி மாதிரி இல்லை, ஆனால் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு பூனைக்குட்டி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 வீக்காக நான் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், நீ உன்னை பார்த்ததே இல்லை. ஷுவா என் கூட சொன்னாரு, நீ பார்த்ததே இல்லை அவனை, நீ ஏன்டா அவனை டேஸ்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு தான் சொல்லிட்டு சொன்னாரு. ஆனாலும் எனக்கு வந்துட்டு தெரியல, நான் வந்து உன்னை ரொம்ப டேஸ்ட் பண்ணேன். அப்போ நேரில் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் தெரியுமா, உண்மையாக சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி உன்னை. அழகான சூட்கேஸ் மேலே ஒரு மாதிரி சின்ன குட்டி பையன் மாதிரி உட்காந்துட்டு குறைச்சிட்டு உட்காந்துருந்தேன். உன்னை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. உன்னோட ஃபேஸ் நான் அப்போ தான் பார்த்தேன், அவ்வளோ க்யூட்டாக இருந்தேன், ரொம்ப சாமியாக அழகாக இருந்தேன். நான் வந்துட்டு ஒரு பூனைக்குட்டி தான் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கோழி குஞ்சு மாதிரி வந்து நீ இதை உட்காந்துருந்தாங்க. கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கொஷினாக பார்த்துட்டு இருக்காரு. நான் வந்துட்டு ஆமாம் கோழி குஞ்சு ரொம்ப அழகாக இருக்குன்னு தெரியுமா, அது எவ்வளோ க்யூட்டாக இருக்கும், நீ அதே மாதிரி தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஆனால் நான் உன்னை அவ்வளோ நேரம் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும். நீ வந்ததுக்கப்புறம் உன்னை பார்த்துட்டு எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் ஹானஸ்டாக சொல்லணும்னா நான் ஃபாலோ ஆகிட்டேன், உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த போய் நான் ஃபாலோ ஆகிட்டேன். அதனால தான் நான் அமைதியாகிட்டேன், எதுவுமே பேசுகிறேன். நீ அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு டைம் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது உண்மையாக சொல்லணும்னா நான் தான் ஏங்குனேன் தெரியுமா, நீ எல்லாருக்கிட்டையும் பேசும்போது நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்ட்டு. அப்படி எனக்கே தோணுச்சு, நம்ம தானே அவங்ககிட்ட பேசல, அதனால தானே நான் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு. நானே நீ எல்லாரையும் பேசுறதை பார்த்துட்டு நான் வந்து எவ்வளோ ஆசையாக பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா, ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும் எனக்கு. சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கும்ன்றாங்க. ஜெலஸாக இருக்குமா அப்படின்ட்டு ஜிமின் வந்து திரும்பிட்டாரு. இப்போதான் ஜங்கு பக்கம் திரும்பிட்டு ஏன் உங்களுக்கு ஜெலஸாக இருக்கும்ன்றாங்க. இல்லை நீ எல்லாருக்கிட்டையும் பேசுகிற, என்கிட்ட அப்படி நீ பேசவே மாட்டேன்றியா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். சரி நம்மக்கிட்டே பேச மாட்டானா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும் தெரியுமா. நான் பார்த்துட்டே இருப்பேன், ரொம்ப க்யூட்டா நீ சாப்பிட்றது, நீ நடந்துக்கிறது, நீ விளையாடுறதுன்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். நீ சுகா என் மாதிரி இல்லை, அவரோட தம்பின்னு தான் பேர், ஆனால் நீ துருன்னு இருக்க, ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவாகவே இருப்பேன், எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுட்டு பேசிட்டு விளையாடிட்டு. பாரு நம்பியும் என் கூட என்னோட ஹயங் தானே, அவரை வந்து உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பார். நீ அவர்கிட்ட ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருப்பேன், ரொம்ப ஜாலியாக அவர்கிட்ட கிழிஞ்செல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் நினைப்பேன் என்னோட என்கிட்ட நாங்களும் இப்படி பண்ணதுலாம் இவன் பேர் எவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். நான் வந்துட்டு அந்தளவுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி செல்லமாயிட்டேன். ஆனால் நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசாமல் இருந்தது ரீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒன்று ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் வந்து பேச ஆரம்பித்தேன். எல்லோரும் கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணுவாங்க, பூனைக்குட்டி நீ இதனால சொன்னேன், இப்போ நீ எப்படி அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு எல்லோரும் என்னை கேட்பாங்க. நான் அப்படின்னு தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசாமலே இருந்தேன் அப்படின்றாங்க. ஆனால் என்னை யாருமே டேஸ்ட் பண்ணவும் இல்லை, யாரும் என்னை கேட்கவே இல்லை. பாரு நீ ஏன்டா ஜிம்மிட்ட பேசுகிறேன்னு கூட என்கிட்ட கேட்கல. நான் பேசாமல் இருந்தால் ஏன் பேசாமல் இருக்க, பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட நான் ஏன் பேசுகிறேன்னு என்னை யாருமே கேட்கவே இல்லை. அப்படியாவது யாராவது உங்ககிட்ட பேச சொல்லுவாங்கன்னா நான் பார்த்தேன், அப்படி கூட யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிட்டாங்க தெரியுமா அப்படின்றாங்க. நானும் அவங்ககிட்ட வந்துட்டு எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு வந்துட்டு இப்போ வந்து இது கூட இப்போ நானாக வந்துட்டு உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் டேவை வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போக சொன்னேன் அப்படின்றாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களா அதுக்கு? ஆமாம் எனக்கு வந்து உங்கள்கிட்ட தனியாக பேசணும், அதனால தான் டேவிக்கிட்ட சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போக சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு உண்மையாக ரியலாக என்னை பிடிக்குமான்றாங்க. ஆமாம் என்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. நான் வரதுக்கு ரொம்ப டேஸ்ட் பண்ணிட்டேன்னா அவனை பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி பேசுகிறேன், எல்லாரும் என்ன டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு பேசவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ மட்டும் எதுக்காக பேசுகிறீங்கன்றாங்க. இல்லை அப்படியே நாள் போக போக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நம்ம ஒரே வீட்டில் தான் இருப்போம், அதனால வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ எல்லாரு கூடயும் பேசுகிற, எல்லாரு கூடயும் ஜாலியாக இருக்காங்க, என் கூட மட்டும் பேசல. நானும் உங்கள்கிட்ட பேசாமலே இருந்தேன், நீ பேசணும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எல்லாருமே இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட வந்து பேசினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடா. அதனால தான் எனக்கு வந்துட்டு இந்த சான்ஸ் விட்டு அவர் எதுவுமே கிடைக்காதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு உன்னை வந்து எப்படியாவது தனியாக பேசணும் அப்படின்ட்டு அங்கே இல்லாத ஒரு கேமை வந்துட்டு டேவை வந்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. என்ன இல்லாத ஒரு கேம் பண்ணுறாங்க? ஆமாடா அப்படி ஒரு கேமே அங்கே இல்லைடா, நான் வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது சுத்த வச்சுட்டா, ஏதாவது ஒரு கதையை சொல்லி நம்ப வை, ஏதாவது ஒரு புது கேம் எதனா இருக்கும் அதுக்குள்ள ஏதாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் தான் ஜிம்மின் வந்துட்டு திரும்புறாரு. உண்மையாக உங்களுக்கு என்ன பிடிக்குமான்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃபஸ்ட்டே பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, எப்படி பேசுறதுன்னு தெரியல. அதுவும் சிவா என்னோட தம்பி அவர் இருக்கேன், எனக்கு அதனால் எப்படி பேசுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏங்க என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. எல்லோரும் என்ன டேஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு பயம். இப்போ எனக்கு டேஸ்ட் பண்ணால் கூட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை யாரும். ஆனால் எனக்கு வந்துட்டு இதுக்கு மேலே உன்னால பேசாமல் இருக்கவே முடியாது, நீ எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட மட்டும் பேசலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து பேச முடிவே எடுத்துட்டேன். நான் வந்துட்டு நீ சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அப்படின்றாங்க. சரி வந்து ஃப்ரெண்டா நீங்கள் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஃப்ரெண்டுலாம் கிடையாது அப்படின்றாங்க. வேற அப்படின்றாங்க. எனக்கு எல்லாமே நீயா இருக்கணும் அப்படின்றாங்க. எல்லாமே நான் இருக்கணும். அப்போ டேன்றாங்க. டே என்ன டே அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு டேவை பிடிக்காதான்றாங்க. நீ இரு நீ என்ன பேசுற இப்போ நீ டே வந்துட்டு எனக்கு எல்லாம் நீ என்ன நினைச்ச டே என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்றாங்க. இது நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தா அப்படின்றாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்களும் மனுஷன் எப்படி இருக்கீங்கன்றாங்க. நாங்கள் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம் நானும் டேவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. எங்களுடைய அண்ணாலாம் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஆனோம், ஒன்றா படிக்கிறோம். ஆனால் எனக்கு டேவை ரொம்ப பிடிக்கும். டே வந்துட்டு என்னை ஃபர்ஸ்ட் டைம் அவன் தான் வந்துட்டு ஃப்ரெண்டாக நான் வந்துட்டு ரொம்ப ஷை டைப்பு. நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஆனால் அவன் தான் என்கிட்ட வந்துட்டு பேசினான். எனக்கு ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு கேட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பியூர் இன்னசென்ட் சோல் தெரியுமா. அவன் ரொம்ப வந்து கேரிங்காக இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேவை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனோட என்னோட ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவன் தான். அவனுக்கு அப்புறம் தான் எனக்கு காயே எனக்கு ஃப்ரெண்ட் ஒன்று தெரியுமான்றாங்க. அப்படியா இருந்துட்டு ஆமாம் நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன் அப்படின்றாங்க. என்ன மாதிரி நினச்சி அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப கேரிங்காக க்ளோஸாக இருந்தீங்களா அப்படின்றாங்க. அதனால் அப்படின்றாங்க. அது மாதிரி வேறு மாதிரிலாம் நினச்சிட்டாது. அது மட்டும் இல்லை டே வேறு ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணுறான்றாங்க. வேறு ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க. எங்கே யார் அப்படின்றாங்க. நான் அப்புறமா சொல்கிறேன் அதை இப்போ வேணாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. நீ வந்துட்டு டே இதுதான் நினச்சி எனக்கு ஆமான்றாங்க. இல்லை டே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் டே கிட்ட சொல்லி தான் வந்துட்டு உன்னால் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போக சொன்னதுக்கு அவனுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு அப்படின்றாங்க. அப்படியான்றது ஆமாம் சரி இவ்வளோ நாள் பேச மாட்டேங்க இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்றாங்க. நான் வந்துட்டு வீட்டில் எவ்வளோ ட்ரை பண்ணேன்டா. நீ ஒன்று இருந்தால் ஹோபி கூட உட்காந்துட்டு இருக்க என்கிட்ட விளையாடிட்டு இருக்க இல்லை யோசிச்சுமா இல்லைன்னா எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்க இல்லை அந்த ஒயன் உன் கூடவே சுற்றிட்டு இருக்கா. நான் யார் எப்போ தான் பேசுறது எனக்கு எப்போ டைமும் கிடைக்க மாட்டேங்குது. நானும் பார்க்குறேன் எல்லாருமே எங்கேயாவது போவாங்க நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு யாருமே சான்ஸே கொடுக்குற மாதிரி தெரியல. நானே ஒரு சான்ஸ் உருவாக்கணும்ட்டு தான் இப்போ வந்துட்டு இது மாதிரி நான் பண்ணேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நான் சரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நீ என்ன சொல்கிறேன்றாங்க. நான் இப்போ தான் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. சரி நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வரைக்கும் என்கிட்ட தயவு செஞ்சு நார்மலாக பேசு அப்படின்றாங்க. சரி நான் பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அது வரைக்கும் நீங்கள் சுகா என்கிட்ட மட்டும் சொல்லாமல் இருக்கீங்களா அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல போகிறேன் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கே ஒரு பயம் இருக்குது சுகா எனக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் எனக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப நாள் எனக்கு தெரியும். அதனால என்னை எதுவும் சொல்ல மாட்டார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படின்றாங்க. போகலாம் அப்படின்றாங்க. நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் வரீங்களான்றாங்க. சரி நீ போ அப்படின்றாங்க. சரிட்டு ஜிம்மின்னு வந்துட்டு போயிடுறாரு. அப்படியே குதிக்கிறாரு. இங்கே அப்பாடா ஒரு வழியாக நான் பேசிட்டேன். எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டம் இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்ககிட்ட அந்த அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் சொந்தமான பர்சன் கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் போதும் ஆகிடுது. மனசுக்குள்ள வந்து ஒரு பாரமே இறங்கின மாதிரி ஆகிட்டு இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு எப்போ ஓகே சொன்னாலும் பிரச்சனையே இல்லை. எத்தனை வருஷம் கழிச்சு சொன்னாலும் பிரச்சனையே இல்லை. நான் வெயிட் பண்ணுவேன். ஃபைனலாக நான் என்கிட்ட பேசிட்டேன். ஒரே நாளாக கன்ஃபியூஸும் பண்ணிட்டேன். நீ வேறு லெவல் ஜாம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஷோல்டரை ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. கொடுத்துட்டு பின்னாடி ஒரு பர்சன் வந்துட்டு நீ அவ்வளோலாம் அவனை பெருமைப்பட்டுக்காது அப்படின்றாங்க. யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்மகிட்டே தான் வந்துட்டு நான் உன்னை அங்கே தான்டா விட்டுருப்பா சொன்னேன். நான் அவங்களெல்லாம் அங்கே விட்டு வந்துட்டேன்டா. அவங்களே என்ன திட்டி தீர்க்குறாங்கடா. என்ன கேமுங்க நீ எதுக்கு இங்கே வந்துட்டு இப்படி சுற்றிக்கிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் டேஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. நான் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லி ஜங்குக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறேன். அப்படி எஸ்கே போய் வந்துட்டா. இல்லைன்னா அங்கே அண்ணன் இவ்வளோ நேரம் அவங்க எல்லாம் ஒரு வழி பண்ணியிருப்பாங்கடா என்ன அப்படின்றாங்க. சரி தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேக் பண்ணிக்கிறாரு. நீ சொல்லிட்டியா அப்படின்றாங்க. இல்லை நான் வந்துட்டு இந்த சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பிடிக்கும் உன்னை ஃபஸ்ட்லேருந்து ஏன் பேசலை இவ்வளோ நாள் அதுக்கான ரீசன்லாம் சொல்லிட்டேன்டா. அவனுமே ஓகே அவன் ரொம்ப ஃபீல் பண்ண தரமாட்டே அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறேன் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். நீ எல்லாருக்கிட்டையும் பேசுகிற என்கிட்ட மட்டும் பேசலை அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இவ்வளோ நான் வந்து ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு என்னை மட்டும் அவாய்ட் பண்ணல அப்படின்லாம் சொன்னான்டா அப்படின்றாங்க. அவன் ஒன்றே எனக்கு வேறு வேறு மாதிரி நினச்சிட்டான்டான்றாங்க. ஐயோ என்ன சொல்கிறேன்னாங்க. ஆமாண்டா அவன் வேறு நான் அவனை க்ளோஸாக நம்ம இருக்கிறதுனால இப்படி நினச்சிட்டான்னு பார்த்து அப்போ நான் வந்துட்டு சொன்னேன் இந்த மாதிரி யோஞ்சனும் நீ எப்படியோ அப்படி தான் நான்ட்டே அப்படின்னு சொன்னேன்றாங்க. ஓ சரி அப்போ சுகர் எப்போ தாண்டா சொல்லுவான் அப்படின்றாங்க. எனக்கு தெரியலடா நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்டா இந்த மாதிரி ஜிம்மின்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. அவன் சொல்லவே மாட்டேன்றான்டா. நான் சொல்கிறேன் ஆனால் சொல்லவே மாட்டேன்றான் அப்படின்றாங்க. சரி அவன் பொறுமையாக சொல்லட்டும் இப்போ தான்
நீ வந்துட்டு இந்த மாதிரி நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா இனிமேல் பிரச்சனை எதுவுமே அவன் தெரிஞ்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டு அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமோ டே அப்படின்னு அழகாக அவன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கான். அதனால வந்துட்டு கண்டிப்பாக சுகா அவனை பற்றி தெரிய வரும்போது அவன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான்றாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா அப்படின்றாங்க. சரி ஓகே நம்ம போகலாமா எல்லாரும் தேடிட்டு வாங்கன்றாங்க. போகலான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜாங்குக்கு வந்துட்டு பக்கத்து இவ்வளோ நாளுமே ஜெமின் பக்கத்து ஜாங்கு உட்காந்துருக்கவே மாட்டாரு. ஒரு தனியாக தான் உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ வந்துட்டு வாண்டடாகவே வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது காரில் ஒன்றா உட்காடுறாங்க. இவங்க பெருசாக யாருமே போய் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க அண்ணா அவங்க ஹையன்ஸ்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அவங்கவுங்க அவங்களோட பேர் கூட தான் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம பையன் வந்துட்டு ஜெகோ பக்கத்தில் உட்காந்துட்டு ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம யோஞ்சனை வந்து காய் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கே பாருங்க எப்போ பார்த்தாலும் என்னை வந்துட்டு சும்மா சீண்டிகிட்டே இருக்கேன். நான் ஏன் இங்கே வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஒன்று வந்துட்டு வேறு வீட்டை தங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வராது. ஏன்டா எனக்கு பிடிக்கலையான்றாங்க. ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை போயிட்ட போ அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்லாத பேபி அப்படின்றாங்க. பேபி அங்கே போகிற இந்த மாதிரி இன்னொரு டைம் கூப்பிட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சுகாயண்டா சொல்லுவேன்றாங்க. அவங்க பண்ணி சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவன் சொன்னவங்க காது கேட்காதுன்றாங்க. ஏன் அவர் காது கேட்காதுன்றாங்க. அங்கே பாரு அப்படின்றாங்க. பார்த்தா அவங்க டேகவும் சுகம் தான் அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் தலையை சாச்சிட்டு தூங்கிட்டே வந்துட்டுருக்காங்க. நிறையா விளையாடிருப்பாங்கல்ல, ரைடெலாம் போயிருப்பாங்க. அதில் அதனால தூங்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆமாம் இவர் என்ன இவர் கூட தூங்கிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க 2 பேர் பேர் அப்படின்றாங்க. பேரா அப்படின்றாங்க. ஏய் கத்தாத ஜெமினுக்குலாம் தெரியாது. நீ வேற கத்தி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி விட்றாதடா அப்படின்றாங்க. ஜெமினுக்குலாம் தெரியாதா? ஏன் எனக்கு சொல்லவே இல்லை. நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் கம்முனு இருடா அவன்கிட்ட சொல்லாதடா அவரே சொல்லுவாருன்றாங்க. அவரே சொல்லுவாரா? சரி நான் சொல்லலை இப்போதைக்கு சொல்லலை. அப்புறம் நான் சொன்னது தெரிஞ்சு அப்புறம் என்ன வேற ஏதாவது உருட்டுவாங்கடான்னு சொல்லிட்டு என் தலையை போட்டு உருட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாரு. உருட்டுட்டு உன் தலையை அப்படின்றாங்க. ஏன்டா என்னை உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்றாங்க. நீ எப்போ தலையை அந்த நைனா என்னட்டு சுற்றி வரல தான் பிடிக்கலன்றாங்க. அப்போ நான் கூட பேசாமல் தான் நீங்களும் பேசுவேன்றாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நான் பேசவே மாட்டேன்றாங்க. பாரு பேசினாலும் பேச மாட்டேன், பேசாமல் இருந்தாலும் பேச மாட்டேன், அப்புறம் எப்படி தான் பேச தூங்கிட்டேன் அப்படின்றாங்க. யூனியன் கொஞ்சம் நேரம் தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டே வராங்க. இங்கே முன்னாடி டிரைவர் சீட்டில் ஜம்ப் தான் எப்போவுமே ட்ரை பண்ணுவார். இவங்க எல்லாருமே பேக் சைடில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் ஜம்ப் ரைட்டாக ஜிம்மின் ஹேண்டை போய் டச் பண்ணுறாரு. ஜிம்மின் திரும்பி பார்க்குறாரு என்ன அப்படின்ட்டு. வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் வந்து எடுத்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் போயிட்டு அவரோட ஹேண்ட் போயிட்டு ஜம்பு ஹேண்ட் பண்ண வைக்கிறாரு. அப்போ ஜம்பு போகிற ஹாப்பியாக இருக்குது. ஷை ஆகிட்டே அவரோட கார் ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்காரு. பையன்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் அவங்க ரூமில் போயிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. எல்லாரும் தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே இப்படி தான் காலேஜ் போயிட்டுருக்காங்க. இப்படி தான் டேஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. இப்போ ஒன் ஃபைன் டே கேன்டீனில் இவங்க 3 பேரும் இப்போ லேட்டாக தான் வராங்க. மற்ற எல்லாரும் அவங்க வந்துட்டு அசம்பிள் ஆகியிருக்காங்க. வந்துட்டு ஃபுட் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்கு கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதாவது ரெட் ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. வந்துட்டு ஜங்குக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு உன்னை நீ 2 பேரும் எப்போ ஜாயின் பண்ணமோ அப்போதுன்னு பார்த்துட்ருக்கேன். நம்ம சேம் கிளாஸ் தான். நீ என்னை பார்த்ததே இல்லை, நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கு. எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் என்கிட்ட சொல்லணும்னு ஆசை. எனக்கு தைரியமே இல்லை. எனக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. நீ ரொம்ப நல்லா டேலண்டடாக இருப்ப, ரொம்ப நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நம்ம வந்துட்டு எனக்கு இல்லை நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் நீ உடனே லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் டேட் பண்ணலாம். டேட் பண்ணிட்டு உனக்கு பிடிக்கும்போது நீ வந்து ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரோஸ் எடுத்து ஜங்க் போட்டு நின்றுட்டுருக்கு. இந்த டைமில் தான் நம்ம ஜெமின் யோன்ஜுன் ஒய்ஃப் 3 பேருமே வந்திருப்பாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. ஜெமினுக்கு அவ்வளோதான். இப்படி பார்த்ததுமே அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. மாதிரி ஆகிட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் போய் ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே ஒய்யனுக்கும் யோன்ஜனுக்கும் இப்போ வரைக்கும் தெரியாது ஜெமின் ஜங்குக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஜங்குக்கிட்ட இன்னும் கன்ஃபர்ஸ் பண்ணல. அதனால் அவர் போயிடுறாரு. இங்கே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. அவர் வர திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜெமின் அந்த இடத்துல இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்க. அவர் வந்துட்டு இந்த மாதிரி போயிருப்பாரா? அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருமா நான் உங்கள்கிட்ட வந்துட்டு லவ்லாம் பண்ணல. எனக்கு உங்களை ஃபீலிங்ஸும் இல்லை. நான் இப்போதைக்கு யாரையும் லவ் பண்ண கூட இல்லைம்மா. இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட இப்படி சொல்லாதீங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக தான் செக் பண்ணுறாரு. இல்லை ஜங்குக்கு நான் உடனே இப்போ சொல்லலை. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுங்கன்றாங்க. அப்போ டேக் வந்து ரொம்ப வந்து இங்கே பாரு அவன் தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிற அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் டேக் இல்லை அமைதியாரு. இங்கே பாருமா வந்துட்டு எனக்கு வந்து இப்போதைக்கு லவ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த மாதிரி நான் இப்போ தான் உன்னை பார்க்குறேன். என் கூட தான் படிக்கிறேன்னு சொல்கிறேன். நீ தான் உன்னை பார்க்குறேன். நான் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை. நீ எப்போ எடுத்துக்காத என்ன நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. உன் ஃபீலிங்ஸ் வந்து அதை வளர்த்துக்காதம்மா. எனக்கு வந்துட்டு உன் மேலே ஃபீலிங்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டமாயிடுது. "என்ன ஜங்குக் சொல்றீங்கன்ட்டுக்கு." "ஆமா, நீங்க தான் யாரையும் லவ் பண்றீன்றாங்க." "இல்ல, அவரு வந்து இங்க சொல்லலான்னு பார்க்குறாரு. ஆனா அங்க சுகாலாம் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. ஜிம்மின் வேற இன்னும் கன்ஃபர்ஸ் பண்ணவே இல்லையே." அப்படின்றதுக்காக எப்படி சொல்றதுக்காக, "இல்ல எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ப்ளீஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் வந்து போகவும், "என்னடா இவங்க என்ன பண்ணிட்டு போலான்னு பார்க்குறாங்க." டே வந்து ஸ்டாப் பண்றாரு. "இல்ல வேண்டாம், அமைதியா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுறாரு. எல்லாருமே அமைதியா உட்கார வச்சுறாரு. அவங்க வந்து கொஞ்சம் தனியா இருக்கட்டும், சரியாயிடுமான்ட்டு. அப்புறம் இவரு வந்துட்டு போறாரு. போயிட்டு அங்கங்க தேடி பார்க்குறாரு. ஜிம்மின பார்த்தா எங்கேயுமே காணோம். எங்கேயுமே காணோம்னு சொல்லிட்டு அவர் ஜிம்மோட கிளாஸ் ரூமுக்கும் போறாரு. அங்கேயுமே ஜிம்மு இல்ல. சரின்ட்டு டெர்ரஸ்க்கு போறாரு. அங்கேயும் இல்ல. எங்கேயுமே காணோம். பார்த்தா ஜிம்மி வீட்டுக்கே கிளம்பி வந்திருப்பாரு. யாருக்குமே சொல்லாம. இப்ப ஒரு ஈவினிங் தான் ஆகுது. சுகா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பும்போது தான், "எங்கடா ஜிம்மின்னு?" அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கேட்குறாரு. "ஏங்க அவன் மதியமே வீட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு வந்து ரொம்ப ஹெட்டேக்கா, அதனால வீட்டுக்கு போயிட்டான்." அப்படின்றாங்க. "வீட்டுக்கு போயிட்டானா? என்கிட்ட சொல்லவே இல்லையே." அப்படின்றாங்க. "சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு போயிருப்பேனே." அப்படின்றாங்க. "இல்ல, இல்ல, அவன் எங்ககிட்ட கூட சொல்லல. நான் கால் பண்ணப்ப தான் கேட்டேன். நான் கேட்டேன், கால் பண்ணும்போது தான் சொன்னான். இந்த மாரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஹெட்டேக்கா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டான்றாங்க. ஜாம்புக்கு வந்து புரிஞ்சிருது. கண்டிப்பா நம்மளால தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்மு கிட்ட போய் ஜங்கு பேசணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவர் அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஜிம்மி பார்த்துருக்கவே மாட்டாரு. பார்க்காமயே வந்துட்டு இந்த மாரி வந்து ரொம்ப கோச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாரு. சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு. இப்போ ஹோபி தான் கீழ வந்துட்டு எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க நைட் டின்னருக்கு. "டேய் சுகா, ஹோபி சுகா, ஜிம்மிக்கு கூட பசிக்கவே இல்லைன்றான்டா." அப்படின்றாங்க. "பசிக்கலையான்ட்டுக்கு நான் போய் பார்க்குறேன்ட்டு." சுகா போறாரு. போயிட்டு ஜிம்மி கிட்ட கேட்குறாரு, "ஏன் ஜிம்மி உனக்கு பசிக்கலையே? இப்போ ஹெட்டேக் எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல் அனுப்பலாமான்றாங்க." "இல்ல சுகா, நான் டேப்லெட்லாம் எடுத்துட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு பசிக்கலன்றாங்க." "சாப்பிடாம படுத்தா இன்னும் தான்டா தலைவலிக்கும். வா சாப்பிடுன்றாங்க." "இல்ல எனக்கு வேண்டாம்." அப்படின்றாங்க. "என்ன ஜிம்மி இப்படி யோசனை பிடிக்கிற? அப்புறம் சாப்பிடு." அப்படின்றாங்க. "எனக்கு வேணாம்." அப்படின்ட்டு ஒரு மாரி ஷூவா போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு லைட்டா அழறாரு. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு." அப்படின்றாங்க. "அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? என்னாச்சு? உங்கள யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்களாடா?" அப்படின்றாங்க. "இல்ல." அப்படின்றாங்க. "இங்க பாரு ஜிம்மி, எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் அண்ணன் இருக்கேன். என்கிட்ட சொல்லு. நான் மட்டும் அதிகமா வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. ஏன்னா இங்க எல்லாருமே இருக்காங்க. உன்கூட எல்லாருமே நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. அதனால தான்டா. நான் வந்துட்டு நீ எல்லார் கூடயும் ஃப்ரீயா இருக்கணும். உன்கிட்ட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா யோசிச்சுலாம் இருக்கான். என்ன நினைப்பான்? அவங்க அண்ணா மட்டும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு நினைச்சிருவாங்கனால நான் வந்து கொஞ்சம் வந்துட்டு எல்லாரையும் ஈக்குவலா பார்க்குறேன்னு உன்னையும் பார்க்குறேன். ஆனா எனக்கு வந்து எப்பவுமே என்னோட தம்பி நீ. அது வந்துட்டு எப்பவுமே என் மனசு வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். நான் உன்னை எவ்வளோ உன்னை வந்து உன் மேல நான் எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்." அப்படின்றாங்க. "எனக்கு அதெல்லாம் தெரியும்னு" சொல்லிட்டு அவர் தேம்பி தேம்பி அழறாரு. சொல்லுச்சு, "எனக்கு பயமா இருக்கு. அப்பா அம்மாவை போய் பார்க்கணும்னு நினைக்கிறியா? சொல்லி வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு கூட கேட்குறாரு. "இல்ல அதெல்லாம் இல்லைன்னு" சொல்லிட்டு லைட்டா ஹக் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்காரு. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "இரு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு சுகா கீழ போயிட்டு ஃபுட்ட வந்து எடுத்துட்டு வந்துட்டு சுகாவே ஃபீட் பண்ணி விடுறாரு. வந்துட்டு அதிகமா சுகா வந்து ஜிம்முக்கு போய்லாம் பண்ண மாட்டாரு. ஹோபி கூட அதிகமா ஃபீட் பண்ணி விடுவாரு. சுகா வந்துட்டு ஃபுட்லாம் செஞ்சு குடுப்பாரு. ஆனா அதிகமா ஃபீட்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு தம்பி வந்துட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு, "உன்ன யாராவது எதனா சொன்னாங்களா ஜிம்மின்னு சொல்லுடா." அப்படின்றாங்க. "யாரும் சொல்லல சுகா." அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்துட்டு ஃபுட்ட வந்துட்டு ஃபீட் பண்ணி விட்டுட்டுருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒருத்தன் தலைவலிக்கான ஒரு மெடிசனையும் குடுத்துட்டு, வந்துட்டு படுத்துக்கோன்னு சொல்லிட்டு டேப் பண்ணி விடுறாரு. ஜிம்முனுமே அப்படியே படுத்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஜிம்முன் தூங்கிடுறாரு. சுகா வந்துட்டு கீழ வர்றாரு. கீழ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட கேட்குறேன்னு தப்பா நினச்சுக்காதீங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜிம்மின பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்துட்டு எப்படி இருப்பான்ட்டு ரொம்ப ஆக்டிவா துருதுருன்னு இருப்பான். ஆனா அதே டைம்ல அவன் வந்துட்டு சேம் டைம் ரொம்ப சென்சிட்டிவ். இந்த மாரி கிடையாது. அவன் ரொம்ப சின்னதா ஹர்ட் பண்ணிட்டா கூட அவன் வந்து ரொம்ப வந்து உடைஞ்சிருவான். ப்ரோக் ஆயிடுவான். என்ன மாரி கிடையாது அவன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்படி ஜிம்மி இப்படி இருக்கிறதுக்கு நம்ம தான் ரீசனோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "சுகா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க யாருமே எதுவும் சொல்லல. உன்னை விட நாங்க எல்லாருமே வந்துட்டு அவன் மேல அதிகமா கேர் காட்டுவோம். உனக்கும் அவன் மேல கேர் இருக்கு. உன்னோட ஓன் பிரதர் தான். ஆனா அவனை வந்து நீ எப்படி பார்க்குற நாங்களும் அப்படிதான் பார்ப்போம். அவன் உன்னை விட எங்ககிட்ட எல்லார்கிட்டயும் எப்படி விளையாடுவான், எப்படி சிரிப்பான், பேசுவான், நீ பார்த்துருக்கல்ல." அப்படின்றாங்க. "எனக்கு தெரியுது. நான் உங்க யாரையும் வந்துட்டு குறைலாம் சொல்லல. இருந்தாலும் யாராவது தெரியாம ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டீங்களா? யாராவது தெரியாம திட்டிட்டீங்களா? ஏதாவது சொல்லிட்டீங்களா?" அப்படின்றாங்க. "என்னடா பேசுற சுகா?" அப்படின்ட்டு ஜிம் திட்டுறாரு. "இங்க பாரு, அவனும் உன் தம்பியா இருக்கலாம். வந்து என்னோட தம்பி தான். ஆனா நான் ஜிம்மி இங்க வந்ததுலேருந்தே சரி, ஜிம்மி என் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். நான் குக்கிங் பண்ணும்போது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். என்னை சுத்தி சுத்தி வருவான். எனக்கு வந்து விட எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஜிம்மினை பிடிக்கும். நீ வந்துட்டு இப்படிலாம் யோசிக்காத சுகா." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா பேசுறாரு. "ஜிம்மி வந்து எங்களோட ஓன் பிரதரா தான் நாங்க பார்க்குறோம்.
பண்ணும், நாங்கள் எப்படி ஹர்ட் பண்ணுவோம். அப்போ தான் கேட்குறாங்க ஜோன்கிட்டேயும் ஒயன்கிட்டேயும், கிளாஸில் யாராவது ஜிம்மில் வந்துட்டு ஏதாவது சொன்னாங்களா, இல்லை ப்ரொஃபஸர் அந்த மாதிரி திட்டாங்களா அப்படின்றாங்க. அப்போல்லாம் எதுவுமே நடக்கல, அவன் கிளாஸில் நல்லா தான் இருந்தான். மதியம் கேன்டீனுக்கு வரும்போது தான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தான். அப்படி போனவன் தான் திரும்பி ரிட்டர்ன் வரவே இல்லை. அப்புறம் கால் பண்ணி கேட்டப்போ வீட்டுக்கு போயிட்டேன், ஹெட்டுக்குன்னு சொன்னான்ட்டு ஜோன்ஜன் சொல்கிறாரு. இப்போ டேக்கு ரொம்ப கிளியராக கன்ஃபார்ம் ஆகுது, இதை அவன் பார்த்துட்டு தான் போயிருக்கான், அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டே என்ன சொல்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸை தான் மிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. ஏன்னா சுகா வந்துட்டு பேரண்ட்ஸ் விட்டு ரொம்ப நாள் வெளில வந்து இருக்கான். ஆனால் ஜிம்மின் அப்படி இல்லை, அவனுக்கு வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பான், அவனுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஞாபகம் வந்திருக்கும், அதனால தான் அப்படி இருக்கான் சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் டே நினைக்கிறேன், சாரி நான் உங்களை யாரும் எதுவும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தான்றாங்க. இல்லை இதை ஒன்றும் இல்லை, ஜிம்மின் வந்துட்டு எப்போது ஒருத்தரும் இருப்பான், அவன் இப்படி இருக்கிற பார்த்து எங்களுக்கே கஷ்டமா இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமா தானே இருக்கும், நீ அதனால தான் அப்படி கேட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் எங்களோட தம்பிடா, அவனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு மட்டும் அவன் தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவேளை அவனுக்கு அம்மா அப்பா ஞாபகம் தான், நீ கூட்டிட்டு போடா ஊருக்கு, போயிட்டு காமிச்சிட்டு கூட வா அப்படின்றாங்க. நான் கேட்குறேன், வந்துட்டு அன்னைக்கு ஓகேன்னு சொன்னா ஊருக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்றாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே தான் அசோகா வந்துட்டு ஜிம்மில் வந்து கூப்பிடுறாரு, முதல்ல ஊருக்கு போகலாமா, போயிட்டு பேரண்ட்ஸ் வீட்டில் அப்பா அம்மா கூட 2 நாள் இருந்துட்டு வரலாமான்றாங்க. அப்போ ஜிம்முக்கு இங்கே கொஞ்சம் போகணும் அப்படின்னு தோணுது, சரி போகலான்றாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜங்குக்கு ரூமுக்கு வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ டே தான் வந்துட்டு என்னாச்சு ஜங்கு அப்படின்றாங்க. இல்லை அவன் வந்துட்டு என் மேலே கோபமா இருக்கான்ட்டு, பாரு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, நான் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா, ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல, அவனாவே எல்லாமே இது பண்ணிக்கிறான், அவன் என்னால தான் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி இரு விட்டு, நம்ம வந்துட்டு போய் நான் பேசுறேன் அவன்கிட்ட, அவன் கண்டிப்பா நான் பேசினா புரிஞ்சுக்குவான்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா இங்க சுகா வந்துட்டு ஜிம்மின் கிட்ட கேட்டு அவரு ரெடியாவே ஆயிட்டாங்க ஊருக்கு போறதுக்கு. இப்போ எல்லாருக்கும் சொல்றாங்க, அவன் வந்துட்டு இப்போ அம்மா அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்றானா, நான் வந்து 2 days கூட்டிட்டு போயிட்டு வரேன்றாங்க. சரி போயிட்டு வாங்கன்றாங்க. இப்போ யோன்ஜுனுமே வந்துட்டு கூட போறாரு, ஏன்னா இவங்க 2 பேரும் போனா அவருக்கு இவங்க தனியா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே கூட போறாரு. 3 பேரும் ஊருக்கு போயிடுறாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது, சுகாவும் சரி இவங்க 3 பேரும் ரிட்டர்னே ஆகலை, ஏன் இன்னும் ரிட்டர்ன் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்துட்டு தெரியல, நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின்னு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கேட்குறாரு டே டே நீ சுகா கிட்ட பேசுனியா அப்படின்ட்டு. நான் பேசினேன்டா, அவன் வந்து நல்லா இருக்கான், ஊருக்கு போனதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கான், ஆனால் பேரண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதாவும் சொன்னான் அப்படின்றாங்க. சரி வந்துடுவான்டா, நீ கவலைப்படாத, நீ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீ பேசினா தான் சரியாகும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே அமைதியாகிறாரு. ஜங்குக்குமே அவர் 3 நாள் சரியாக சாப்பிடவே மாட்டாரு. இந்த மாதிரி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போயிருக்கான், வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாம்ல, நான் வந்து அவன்கிட்ட ஏற்கனவே கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன், அப்படி இருந்தும் கூட என்கிட்ட கேட்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான் இவங்க எல்லாருமே ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது கிட்டத்தட்ட ஈவினிங் டைம் தான் இவங்க எல்லாம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆகிட்டு இப்போ வந்து ஜீவன் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு. அதனால் அவங்க மனசில் இருக்கிறத வந்து வெளில காமிக்காம அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தது ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஹோம் போயிட்டு வந்தது, சுகா இவங்க 3 பேருமே ஒன்றா ஜோன்ஜன் எல்லாருமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜிம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு. ஜின் கேட்குறாரு, இப்போயாவது நார்மலாக நீ எனக்கு ரொம்ப ஹாப்பிடா, அவன் அப்படி பார்த்தது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ நல்லா எப்பவுமே இருக்க ஒரே மாதிரி இருக்கா, அதனால சிரிச்சுட்டு சந்தோஷமா இரு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்ககிட்ட சொல்லி எங்ககிட்ட ஷேர் பண்ணி, நாங்கள் இத்தனை ஹேங்ஸ் உனக்கு இருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜிம்மில் போயிட்டு ஜின்ன ரைட்டாக பண்ணிக்கிறாங்க. சாரி அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ வந்து ஹர்ட் ஆகுது, யாராவது உன்னை எதனா பண்ணா எதனா சொன்னா டக்குன்னு எங்கிட்ட சொல்லி சரியா, நாங்கள் இருப்போம், நீ சுகா கிட்ட தான் சொல்லணும் இல்லை எங்ககிட்டையும் சொல்லிட்டா, நானும் ஒரு ஹேங்ஸ் தானே அப்படின்ட்டு நம்ம ஜின் எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க, யாராவது உங்கள்கிட்ட எதனா சொன்னால் சொல்லு, நான் வந்து அவ்வளோதான், அவனுங்க வேற மாதிரி பண்ணி விட்ருவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ ஜிம் லைட்டாக சிரிக்கிறாரு. அப்போ இவன் சின்ன காய் பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு நடத்துறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிக்கிறாரு. இவன் என்னை எப்பயுமே ஒரு என்ன மதிக்கவே மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்துட்டு ஜேகோப்ட்ட சொல்கிறது, என்னை மதிக்கவே மாட்டான் ஹேங்க அப்படின்றாங்க. அதுவும் பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு இவங்க பண்ணுறது பார்த்துட்டு. இப்போ எல்லாருமே அவங்க ரூம் போயிட்டு சரி ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம யோன்ஜன் அவங்க 2 பேரும் ஒன்றவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே வந்துட்டு போய் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஒரு மிட் நைட் இருக்கும். ஜிம்மினுக்கு வந்துட்டு தூக்கமே வரல. அங்கேருந்து திரும்பி பார்த்தா ஜேகோப் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் வந்து மெதுவாக எழுந்திரிச்சிட்டு டெரஸ்க்கு தான் வராரு. இங்கே வந்துட்டு இவ்வளோ நாளுமே ஜிம்மினும் சரி ஜங்கும் சரி டெரஸ்க்கு தான் மீட் பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாமல். இவ்வளோ நாள் ஜிம்மின் ஜங்கும் பேசிட்டு தாண்டா இருந்திருப்பாங்க, அவர்
கன்ஃபஸ் பண்ணதுக்கப்புறம் பேசியிருப்பாங்க. இவர் லவ்வ மட்டும் சொல்லாம பேசிட்டு தான் இருப்பாரு டெய்லியுமே. யாருக்கும் தெரியாம தான் பேசுவாரு. இங்க வந்துட்டு மேல வந்துட்டு நிக்கிறாரு. ஜிமின் வந்துட்டு பின்னாடியே ஒரு பர்சன் வந்துட்டு அவர் வந்துட்டு ஹக் பண்றாங்க. பேக் ஹக் வந்துட்டு பண்ணிட்டு அவரோட ஷோல்டர்ல வந்துட்டு இவரோட தலையை வந்துட்டு வைக்கிறாங்க. அவர் ஹெட் வச்சுக்கிறோம். ரொம்ப அப்படி டியர்ஸா வந்துட்டு இருக்கு அவருக்கு. ஜிம்மினுக்கு அது ஃபீல் ஆகுது. அவரோட ஷோல்டர் வந்து லைட்டா வெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் ஹக் பண்ணிருக்கணும் யாருன்னு தெரியுது. அப்படி அழறதும் தெரியுது. ஜிம்மின் கண்டிப்பா டியர்ஸா வந்துட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு இன்னுமே பேசாம அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணிட்டு உண்மையை நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஹக் பண்ணிக்கிற பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன்னு என்கிட்ட சொல்லேன் அப்படின்றாங்க. ஜங்கு ஜிம்மின் அப்படியே டர்ன் பண்ணுறாரு. டர்ன் பண்ணிட்டு நீ என்ன தப்பு பண்ணல அப்படின்றாங்க. என்ன பண்ணேன்னு சொல்லு அப்படின்றாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணாதானே அப்படின்றாங்க. சரி அவன் ப்ரப்போஸ் பண்ண நான் என்ன பண்ணேன்றாங்க. ஜிம்மின்கிட்ட ஆன்சரே இல்லை அந்த கேள்விக்கு. அப்படியே அமைதியாக இருக்காரு. சரி அவள் ப்ரப்போஸ் பண்ணா நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. அவர் தெரியலன்ட்டு இப்படி தலையாட்டுறாரு. நீ அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியா ஃபர்ஸ்ட்டு? உன் மேலே உண்மையாக நான் தான் கோவமாக இருக்கணும், நான் தான் கோவமாக இருக்கேன். ஆனால் நான் வந்துட்டு அப்படி இருந்து நான் தான் உன்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீ வந்து ஹர்ட் ஆகிருக்க அப்படின்றக்காக தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்புறம் ஜிமின் வந்து பார்க்குறாரு. நீ சொல்லு, உண்மையே சொல்லு, நான் யார் மேலே தப்பு இருக்குன்ட்டு. அவள் வந்து என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா. நான் வந்து அவள் ரிஜெக்ட் தான் பண்ணேன். ஆனால் நீ அவள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் தான் பார்த்தேன். பார்த்துட்டு போயிட்டு என்கிட்ட என்ன ஏது நீ என்னை வந்துட்டு என் ஷோல்டரை பிடிச்சி என்னுடைய ஸ்காலரை பிடிச்சி நீ என்கிட்ட கேட்டிருந்தா கூட அவள் என்ன சொன்னா, ஏன் அப்படி பேசினான்ட்டு சண்டை போட்டிருந்தா கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஈவன் நீ என்னை ஸ்லாப் பண்ணியிருந்தா கூட நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஆனால் நீ எதுவுமே கேட்காம என்னை வந்து கொண்டு போய் ட்ரஸ்ட் பண்ணாமல் நீ பாட்டுக்கு போயிட்டேன்ல அப்படின்றாங்க. ஜிம்முக்கு இப்போ வந்து ரொம்ப ரியலைஸ் ஆகுது நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்ட்டு அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாரு. அதனால தான் அவர் இவ்வளோத்தையும் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எனக்கு தெரியும் நீ ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அந்த ஒரே ரீசன்னால தான் நான் இவ்வளோ அமைதியாக பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன். நீ வந்துட்டு என்னை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா? ஒரு நிமிஷம் கூட என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. நீ அப்படியே வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அழுதுட்டே இருந்த. சரி நெக்ஸ்ட் டைம் உனக்கு பார்த்து பேசலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ வந்துட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். 1 week நீ எனக்கு ஃபோன் பண்ணலை, டெக்ஸ்ட் பண்ணலை, அப்படியே ஊருக்கு போய் இருந்துட்டேன்ல அப்படின்றாங்க. ஒருத்தன் இருக்கானே நம்மக்கிட்ட இப்படி சொன்னானே என்ன நினைப்பான், அவனை விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன் என்னை பற்றி? என்னை கொஞ்சம் கூட நம்பலைல்ல, என்னை லவ் பண்ணவே இல்லைல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸ் அப்படியே அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காரு. அவ்வளோ கிளம்பி டிஎஸ் வந்துட்டுருக்கு. நீ அவ்வளோதானே என்னை புரிஞ்சுக்கிட்டது அப்படின்றாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. பாவமாகவும் இருக்குது, அதனாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அமைதியாக இருக்காரு. இப்போ வந்துட்டு இப்படி பேசுவான், இது வந்து பேசு, இப்பயாவது எனக்கு பிடிக்கலையா உனக்கு, என்ன பண்ணேன்? அவன் வந்து என்கிட்ட சொன்னா நான் ரிஜெக்ட் பண்ணேன். அது உங்க எல்லாருக்கும் முன்னாடி தான் ரிஜெக்ட் பண்ணேன். உன் அண்ணா வந்து எல்லாருக்குமே தெரியும். நீ ஒரு நிமிஷம் வந்து என்கிட்ட அதை பேசியிருக்கலாம்ல, இல்லை வேறு யார்கிட்டயும் கேட்டிருக்கலாம், டேட்டர் கேட்டிருக்கலாம்ல என்ன பண்ண என்ன நடந்துச்சுன்ட்டு. நீ எதுவுமே பற்றி யோசிக்கலல்ல, அப்படியே நீ பார்த்து அப்படியே கிளம்பி போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் போயிட்டு டைட்டாக அவனை எவ்வளோ நேரம் டர்ன் பண்ணி நின்றுப்பாரு, ஹக் பண்ணியிருக்க மாட்டாரு. போயிட்டு ஜங்குக்கை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு அவர் ஃபேஸ் வந்துட்டு இவரோட ஜஸ்கட் வச்சுட்டு ரொம்ப தேம்பி அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அழறத பார்த்துட்டு. இப்போ எதுக்காக நீ அழற, ஏன் அழற, ஃபஸ்ட்டு அழறத நிறுத்து அப்படின்றாங்க. அவர் கேட்கவே மாட்டாரு. இல்லை எனக்கு எப்பவுமே என்னோட பொருள் என்னோட திங்ஸ் வந்துட்டு எனக்கு சொந்தமானது இன்னொருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட வாங்கணும்னு நினச்சா கொடுக்க மாட்டேன். எது வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப நெருக்கமானது என்னோட லைஃபாக நான் நினைக்கிற ஒரு விஷயத்த யாராவது எடுத்துக்கணும்னு நினச்சா என்னால் தாங்கிக்கவே முடியாது. நான் எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழறாரு. இங்கே பாரு வா, இப்போ உன்னோட சொந்தமான ஒன்று எங்கேயும் போகலையே, அது உன்கிட்டே தானே இருக்குது. அதை நீயே தூக்கி போடுறது எங்கேயும் போக தெரியுமா? அது உன்கிட்ட தான் வரும். நீயே இப்படி இருக்கா, நீ ஏன் அதை பற்றி என்கிட்ட கேட்கல அப்படின்றாங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்னோட ஹையாங்ஸ் இருந்தாங்க, என்னோட எல்லாருமே இருந்தாங்க. உன்னோட ஹையாங்க இருக்காங்க, என்னோட ஹையாங்கும் இருக்காங்க. நான் என்ன பேசுவேன்? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாரு. எனக்கு வந்து கஷ்டமா இல்லையா, நீ பண்ணிட்டு போனது எனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் உன்னோட நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன்டா. நான் என்னோட லவ் என்ன நம்பாம இப்படி வந்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். நீ பாட்டுக்கு போயிட்ட.
உன்கிட்ட 1 வீக் நீ என்கிட்ட பேசல தெரியுமா? நான் சாப்பிட்டேன், நான் தூங்குனேனா, ஏதாவது உனக்கு தெரியுமா? நீ நீ ஒரு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருந்த. நீ உன் வீட்டுக்கு போயிருந்தப்போ நாங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துருப்பாங்க. நீ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்ப. நீ ஹாப்பியாக இருப்ப. எனக்கும் ஹாப்பி தான் அதை கேட்கும்போது. ஆனால் என்னை பற்றி நீ யோசிச்சியா? இங்கே இத்தனை பேர் இருந்தாங்க. ஆனாலும் நான் தனியாக இருந்தேன் தெரியுமா? எனக்கு இந்த வேர்ல்டே என்னை விட்டு போன மாதிரி, என்னோட சோல் என்னை விட்டு பிரிஞ்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. நீ எனக்கு பாட்டுக்கு அப்படியே யோசிக்காம விட்டுட்டு போயிட்டு தெரியுமாட்டுக்கு அவருக்கு ஒரு மாதிரி தேம்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜெம்பு வீடியோ டைட்டா ஜம்பு ஹைட் பண்ணிட்டா சாரி ஜம்பு சாரி அப்படின்றாங்க. எவ்வளோ நாள் நீ என்கிட்ட லவ்வாக சொல்லாதப்போ கூட எனக்கு ஃபீலிங்கே இல்லை தெரியுமா? நீ எப்போ சொன்னாலும் ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு தானே. நீ இந்த சின்ன விஷயத்துல கூட என்னை நம்பாமல் நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட. எனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்குது தெரியுமா? அப்போ நீ லவ் பண்ணலையா? அவ்வளோ நாள் என்கிட்ட பேசுனது அதெல்லாம் அந்த வேர்டு மட்டும் தான் நீ சொல்லாமல் இருந்தேன். நான் அதுக்கு எப்போனாலும் சொல்லட்டுமே அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். இப்போ எனக்கு டவுட்டாக இருக்கு, உண்மையை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் லிப் போயிட்டு அப்படியே அவர் லிப் கூட அட்டாச் பண்ணுறாரு. பண்ணிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு. பேக் கிஸ் கூட பண்ணல. இப்போ ஜிமின் தான் ரொம்ப தேம்பிட்டே அந்த கிஸ் டீப்பாக பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு ப்ரீத் கூட பண்ண முடியல. அந்த அழுதுருப்பாரு. அப்படி இப்படியுமே டீப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஜங்குக்கு ரியலைஸ் ஆகிட்டு அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப டைட்டாக பண்ணிகிட்டே பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிட்டு லவ் யூ ஜங்குக்கு லவ் யூ லாட் டைம்ஸ் எனக்கு தான். நான் யாருக்குமே அவரை கொடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அந்த பொண்ணு அப்படி சொன்னதப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? எவ்வளோ ஹர்ட் ஆனிச்சு தெரியுமா? அது எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல சுகா இல்லாமல் உன்னோட அண்ணா இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. அவங்களாம் இருந்த ஒரே ரீசன் தான் என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ ஜங்குக் சொல்கிறாங்க, நானும் அதே தான்டா, சேம் தான். நான் இதே தான் நானும் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல உன்னோட அண்ணா என்னோட அண்ணா அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. அவர் எப்படி சப்போர்ட்டாக இருப்பார். ஆனால் சுகாவுக்கு இது வரைக்கும் தெரியாது. வேறு யாருக்குமே தெரியாது டேவை தவிர. இப்போ அவங்க அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்க தானே லவ் பண்ணுற பையன், இவன் தான் என்னுடைய லவ் அப்படின்ட்டு நான் உனக்கு காமிச்சிருப்பேன். அந்த பொண்ணுக்கிட்ட தைரியமாக என்னால் சொல்லியிருக்க கூட முடியும். நீ என்ன யோசிப்ப? நான் அந்த மாதிரி யோசிக்காமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? சுகா என்ன ஃபீல் பண்ணுவார்? இதுதான் என்னோட ஒரே ஒரு ப்ராப்ளம். இதுதான்டா, எனக்கு புரிஞ்சுக்கோ. நான் மற்றபடி இதை மறைக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிஜெக்ட் தான் பண்ணேன். அதுவும் என்ன லவ் பண்ணுற பொண்ணு சரி ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அந்த பொண்ணு ஹர்ட் ஆகாத மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி நினைக்காதுன்னு சொன்னேன். மற்றபடி எதுவுமே நான் சொல்லலை, எதுவும் நான் பேசலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக அழுதுகிட்டே இருக்காங்க 2 பேருமே. இப்போ இதே எல்லாம் அங்கே நின்று ஒரு பர்சன் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன 2 பேர் லவ் பண்ணுறாங்களா? இதனால தான் அவன் அப்படியே அழுதுட்டு போனானா? இது எத்தனை நாள் நடக்குது? இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் பார்த்துட்டே இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சின்ஹயாங் தான். சின்ஹயாங்க பார்க்குறாங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. 2 பேரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. ஆனால் சுகாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பான், என்ன சொல்லுவானே தெரியலையே அப்படின்ட்டு அவர் ரொம்ப பயத்திலே பார்த்துட்ருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமே அழுதுட்டு ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூடா, ஐ லவ் யூ டூ ஜிமின். நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் யார் மேலே ஃபீலிங்ஸ் இருந்ததில்லை. ஒன்லி உன் மேலே மட்டும்தான் இருக்குது. யூ ஆர் மை ஒன் அண்ட் ஒன்லி லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடப்பாவி அப்படின்னு சொல்கிறாரு சின்ன. இது லைட்டாக உங்களுக்கு கேட்டுடுது. இவர் கொஞ்சம் வேகமாக சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு இவங்க கண்ணு திரும்பி பார்க்குறாங்க யாருன்ட்டு. பார்த்தா சின்ஹயாங் தான். சின்னக்கு ஜம்பு செம்ம ஷாக்கு. டக்குன்ட்டு ஒரு டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வராங்க. சின் தான் என்னடா பண்ணுறீங்க இங்கே அப்படின்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. சின்ஹயாங் அப்படின்றாங்க. ஜிமின் என்னது இதெல்லாம்? ஜம்புக்கா என்னது இது? நம்ஜனுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நம்ஜனுக்கு கூட தெரியாது. இங்கே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இவங்களை பார்த்தது, ஃபாலோ ஆனது, இவங்க லவ் பண்ணது, இப்போ இந்த ப்ராப்ளம் 1 வீக்கா அப்படி போனது, இந்த பிரச்சனைக்கு என்ன ரீசன் எல்லாத்தையும் சொல்றாங்க. பார்த்துட்டு அவருக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு. ஆனால் சுகாவுக்கு தெரிஞ்சு என்னடா சொல்லுவாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா, இவன் நம்பியனுக்கு கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சுகா என்ன சொல்லுவான்னு தெரியலன்றாங்க. சுகா மட்டும் என்ன சொல்ல போறாரு, கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு ஜெமினே சொல்றாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ சுகா என்கிட்ட ஒன்று சொன்னாரு. இந்த மாதிரி டேவை லவ் பண்ணுறது என்கிட்ட அங்கே தான் சொன்னார். அதுவும் நான் இந்த மாதிரி ஹார்ட்டாக இருக்க அந்த டைமில் தான் என்கிட்ட கேட்டார், நீ யாரையா லவ் பண்ணுறியா, யாரும் அதனால ப்ராப்ளமா, இது அங்கே வச்சு என்னால் கேட்க முடியல, நீ இப்போ சொல்லு அப்படின்னு கேட்டார். இப்போ தான் நான் அவர்கிட்ட இல்லை, இப்போதைக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு தெரியும் நான் யார் மேலே ஃபீலிங்ஸோடு இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு அவர் டீப்பாக என்கிட்ட கேட்கல, அவர் விட்டுட்டார், என்னை ஃபோர்ஸ் பண்ணலன்றாங்க.
அப்போ வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை இருக்குது. அவங்க ஜங்குக்குனா ரொம்ப பிடிக்கும். இதான் எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட தம்பி. நீயும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு தம்பி, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி மாதிரி இருப்போம். இதில் போய் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்றாங்க. சரி இது வரைக்கும் வேறு யாருக்கெல்லாம் தெரியுன்றாங்க. டேக்கு தெரியும், அதை தவிர யுவனிச்சர்கிட்ட கூட நான் சொல்லலை ஹயாங் அப்படின்றாங்க. சரி நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இதை ஒன் டே சொல்லிக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு இருக்கட்டும். நம்ம ஷுவா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் நம்ம ஷுவா கிட்ட நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. நீங்கள் வந்து சொல்ல வேணாம், நானே இதை வந்து சொல்கிறேன். நான் சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான், நான் சொன்னால் எது சொன்னாலும் கேட்பான், அவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதுல அப்படின்றாங்க. ஏன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை எனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான்டா, நீங்கள் 2 பேருமே எனக்கு அது ஓன் பிரதர்ஸ் தான், நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு ஒன்று ரொம்ப ஹாப்பி தான், 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தன் என் பாய் ஃப்ரெண்டோட தம்பி, இன்னொரு என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி, எனக்கு இது என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். இவங்க 2 பேரும் போயிட்டு ஜின்னு அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட நீங்கள் 2 பேரும் குழந்தைங்க மாதிரிடா, நீங்கள் எப்போது ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரி டைம் ஆகிடுச்சு, இதுக்கு ஜிமின் இதுக்காக தான் நீ ஃபீல் பண்ணிட்டு சண்டை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஊருக்கு போனியா, நீ இவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசியிருக்கலாம்ல, நீ என்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம், இதை நம்மளே பேசி சரி பண்ணியிருக்கலாம், இல்லை நீ டேக்கிட்ட கிட்ட அவங்க கூட சொல்லியிருப்பான், நீ பாட்டுக்கு அவன் வந்து போயிட்டேன். 1 வாரமாக எப்படி இருந்தாலும் தெரியுமா, இப்போ கூட நான் எதுக்கு மேலே வந்தேன்னா ஜம்ப் பண்ணிட்டு மேலே வரது நான் பார்த்தேன் அவன் ரூம்லேருந்து, நான் அதனால தான் நானே மேலே ஏஞ்சி வந்தேன், எதுக்கு இந்த நேரத்தை அவன் டெரஸ்க்கு போகிறான் அப்படின்ட்டு. ஜங்குக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணான்டா, 1 வீக்கா நீ அவனை வந்து ஹர்ட் பண்ணாத என்ன, அவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. சாரி யாங், நான் வந்து இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இதான் ட்ரூ லவ்னா அப்படி தான், நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் ஒருத்தவங்கள்ட்ட பேசினா அவ்வளோ ஜெலஸாக இருக்கும், அவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினும் சரி ஜங்குக்கும் சரி ஜின்னை வந்துட்டு ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி வாங்க போய் கீழே போய் தூங்கலாம், டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பேசுவீங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஓகேடா, இதோட நான் இந்த 1 ஷாட் வந்து முடிச்சுக்கிறேன் சரிங்களா, இது ரொம்ப சிம்பிளாக ஒன்றா நான் கொண்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஹானஸ்ட்டாக பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த சேனலை வந்து விசிட் பண்ணணும், இந்த வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பண்ண வேணாம், ஓகேவா, நான் ஃபோர்ஸ் பண்ணல. ஓகேடா, எல்லோரும் உங்கள் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை விட்டுட்டு மனசை விட்டு நம்ம மனசு பிடிச்ச பர்சன்கிட்ட பேசுங்க. அப்படி யார்ட்டையுமே பேச பிடிக்கலையா, கொஞ்ச நேரம் நம்மக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஒரு டெரஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வந்து ஏரை வந்து ப்ரீத் பண்ணுங்கள், ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் சரிங்களா. இது ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் தான்டா, டோன்ட் பி அடிக்டட், ஓகேவா. ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபிக்ஷனை அதை வந்து இமேஜினாக பாருங்கள். எந்த ஒரு ரியல் ஐடல் கூடயும் இதை நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இமேஜினேஷன். அதை நம்ம பிடிச்ச ஒரு ஐடல் கூட நம்ம வச்சு இமேஜின் பண்ணுறோம், அவ்வளோதான், நத்திங் எல்ஸ், ஓகேவா. ஓகேடா, பாய், டேக் கேர், மிஸ் யூ.